يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அசீசியா அரபு கல்லூரியின் ஆசிரியர் மௌலவி இப்ராஹிம் அசீசி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு முன் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வருக வருக என்று வரவழைத்து அவர்களை நாங்கள் இங்கே விளக்கம் அளிக்குமாறு அன்போடு பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الذي خلق الظلمات والنور والظل والحرور ووعد عباده المتقين بالجنة لهم فيها أزواج مطهرة ويدخلهم ظلا ظليلا والصلاة والسلام على سيد الخلق وأفضل البشر ونور الأنوار ومخزن الأسرار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. اللهم صل على من منه انشقت الأسرار وانفلقت الأنوار وفيه ارتقت الحقائق صلاة تليق بك منك إليه كما هو أهله. اللهم إنه سرك الجامع الدال عليك. قال في حديثه الشريف: 7 يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله. اللهم أظلنا في ظل عرشك وأظلنا في ظل أشجار جنتك واجمعنا مع نبيك في الفردوس الأعلى. ظل ظل ظلت ظل الظل لا ظل له ظلا ظليلا ظلل الغمام بالمظالل. அகிலங்களின் அருட்கொடையான அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அகமியங்களை அவிழ்த்து வைக்குகின்ற அருமையான இவ்வவையில் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அஹ்லு பைத்தினர்களே மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பெருமைக்குரிய இல்ம் என்று சொல்லுகின்ற அறிவு ஞானத்தின் அனந்தரக்காரர்களே, உங்கள் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நல்லாசி நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் இவ்விரை இல்லத்தில் சமாதி கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற குத்துபு சைலான் ஷேக் உஸ்மான் வலியுல்லா அன்னவர்களின் மூலமாகவும் விசேடமாக என்னுடைய குருநாதர் மௌலானா ஷேக் ஷரீஃப் அப்துல் அசீஸ் மௌலானா குஷஹாலி நாயகம் அன்னவர்களின் நல்லாசியம் பெற்றவனாக என்னுடைய பிரார்த்தனையை என்னுடைய பேச்சை நான் துவங்குகின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நிழலில்லை என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றதா நிழலில்லையா என்கின்ற கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு சொல்லப்படுகின்ற பதில்களும் இது பல 100 ஆண்டுகளை கடந்து பயணித்து வந்ததொரு தலைப்பாகும். இது புதியதொரு தலைப்பல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றதா
அல்லது நிழலில்லையா என்ற கேள்வியானாலும் சரி, அதற்குரிய பதிலாக இருந்தாலும் சரி, எதுவுமே இன்று நேற்று வளர்ந்த ஒன்றல்ல. இவை பல 100 ஆண்டுகள் கடந்து பயணித்து வந்த விடயங்களாகும். அவ்வாறு இருந்தும் அதே கேள்வியும் அதே குற்றச்சாட்டுக்களும் தான் நம் முன்னிலையில் தோற்றம் பெற்றிருக்கின்றதென்றால், அதே கேள்வியும் அதே பதிலும் தான் இவ்வவையில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது என்றால், கேள்வி கேட்கின்றவர்களுடைய முகங்களும் பதில் சொல்கின்றவர்களுடைய முகங்களும் தான் வேறுபட்டிருக்கின்றது. கேள்வி கேட்பவர்களுடைய முக வடிவமும் பதில் சொல்ல வந்திருக்கின்றவர்களுடைய, அதை கேட்க வந்திருக்கின்றவர்களுடைய முக பாவனையும் வடிவமும் தோற்றமும் தான் வித்தியாசமாக இருக்கின்றது. கேள்வி வித்தியாசம் அல்ல, பதிலும் வித்தியாசம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 அல்லது 100 இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றதா அல்லது நிழல் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளுல் ஹல்கா அல்லது ஆஹிருல் ஹல்கா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் மட்டும்தானா அல்லது பஷர் மட்டும்தானா என்ற, அல்லது இன்று எழுந்திருக்கின்ற அஹ்லுசுன்னா வல் ஜமாஅ மத்தியில் அஹ்லுசுன்னா வல் ஜமாஅ தவிர்ந்தவர்களால் வைக்கப்படுகின்ற எந்த ஒரு கேள்வியும் அல்லது அதற்குரிய பதிலும் அவர்களாக ஏற்படுத்தி வைத்த ஒன்றல்ல. சொல்ல வந்திருக்கின்ற நான் ஏற்படுத்தி வைத்த பதிலும் அல்ல, கேட்கின்ற நீங்கள் உருவாக்கிய கேள்விகளும் அல்ல. இந்த கேள்விகள் அனைத்துக்கும் நாங்களே எங்களுடைய குருநாதர் ஃபதிலத்து ஷேக் அப்துல் அசீஸ் மௌலானா அன்னவர்களே 2002ஆம் ஆண்டு சுமார் 13 ஆண்டுகளுக்கு முன்னர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷரா பெருமானார் அவர்கள் அல்லது நூரா, பெருமானாருடைய ஆரம்பம் என்ன, பெருமானாருடைய துவக்கம் என்ன, பெருமானாருக்கு நிழல் இருக்கின்றதா அல்லது நிழல் இல்லையா போன்ற கருத்துக்களை அடங்கிய நூல்களை தமிழ் மொழியில் தொகுத்து இலவசமாக பங்களிக்கப்பட்ட நூல். உங்களில் எத்தனை பேர்கள் வாசித்திருப்பீர்கள்? 2013 ஆண்டுகளுக்கு முன் 2002ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நூல். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவ்வளிய துவக்கம் பற்றி பேசப்படுகின்ற நபிமொழி முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இருக்கின்றது என்று வரிசைப்பட்டியல் வைக்கின்ற பொழுது அது அப்படி ஒரு நூலில் இல்லை என்று சொல்கின்ற சகோதரர்கள், முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இல்லை என்ற ஒரு கருத்தை நாங்கள் பார்த்து வந்தோம். அதற்கும் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபிமொழி முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது, முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று மதீனத்து மண் வாசனை என்ற எங்களுடைய குருநாதர் தொகுத்தளித்த மற்றொரு நூலில் நாங்கள் அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். சகோதரர்களே, இப்படி நடந்து முடிந்தவைகளைத்தான் நாங்கள் புதிதாக வருகின்ற மாணவர்களுக்கு தொழுகையுடைய ஃபர்ல் 6 என்று புதிதாக சொல்லிக் கொடுப்பது போன்று, தொழுகையுடைய கடமைகள், ஹஜ்ஜுடைய கடமைகள், நோன்புடைய கடமைகள் புதிதாக வளர்ந்து பிறந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு, மாணவ மணிகளுக்கு கற்றுக் கொடுப்பது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்களை நாங்கள் புதுப்பிக்க வேண்டிய காலத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புலான தலைப்புகளில் புது முகங்களின் அறிமுகங்களினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் புது முகங்களின் அறிமுகங்களினால் உள்ளங்களில் விரிசல்கள் ஏற்பட்டு செல்கின்றது, எங்கள் மத்தியில் பின்னகர்வுகள் ஏற்பட்டு செல்கின்றது, எங்கள் மத்தியில் உடைவுகள் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணுகின்றோம். உள்ளங்களில் உடைவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியங்கள் தொடர்பான விடயங்களினூடாக உள்ளங்களில் ஏற்படுகின்ற உடசல்கள், ஓட்டைகள், இடைஞ்சல்களுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்கு ஒரு பிரதான காரணம் இருக்கின்றது.
இதற்கு மிக முக்கியமானது ஒரு காரணம் இருக்கின்றது. அதுவென்ன? அதுதான் உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டது என்பது. உலக அழிவின் நாள், அழிவுடைய காலம் நெருங்கிவிட்டது என்பதாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியங்கள் அகங்களிலிருந்து அகற்றப்படுவதற்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியங்கள் அகங்களிலிருந்து அகற்றப்படுவதற்கும் அகிலங்களெல்லாம் அழிவதற்கும் என்ன தொடர்பு? இதை ஏன் அதனோடு சேர்ந்து முடிச்சு போட வேண்டும் என்று யோசிக்கின்றீர்களா? யோசிக்க வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகின்ற நபிமொழி, இதா லுய்யத்தில் அமானத்து ஃபந்தலிரிஸ்ஸா, அமானிதம் வீணடிக்கப்படும் என்று சொன்னால், அமானிதத்தில் மோசடி இடம்பெறும் என்று சொன்னால் நீங்கள் மறுமை நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமானிதம், அமானிதம் என்பது இரண்டு வகை. நாங்கள் பேசி வருகின்ற அமானிதம், நாங்கள் வெளிப்படையாக தினசரி பேசுகின்ற, எழுதுகின்ற, சொல்லுகின்ற, முன்வைக்குகின்ற அமானிதம் எல்லாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமானிதம். இது இன்று இழந்திருக்கின்றோம் நாங்கள். இஸ்லாமிய உலகம் வியாபாரத்தினூடாக, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையினூடாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். அமானிதமற்ற துரோகிகளாக, நம்பிக்கை துரோகிகளாக முஸ்லிம் சமூகம் என்று மாறியிருக்கின்றது என்று நாங்களே பேசுகின்ற ஒரு நிலையை நாங்கள் காணுகின்றோம். இது ஒரு விதமான அமானிதம். இது அல் அமானத்து சுகுரா என்று சொல்லுவோம். இதைவிட இன்னும் ஒரு அமானிதம் இருக்கின்றது, அது அல் அமானத்துல் உதுமா என்று சொல்வோம். அல் அமானத்து சுகுரா என்கின்ற எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய வாழ்க்கையோடு, சரீரங்களோடு சம்பந்தப்பட்ட அந்த அமானிதமே நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை அமானத்துல் உதுமாவை நாங்கள் இழந்து விட்டோம், தொலைத்து விட்டோம், அழித்து விட்டோம். அந்த மிக முக்கியமான அமானிதம் இழந்ததினால்தான், இழக்க போனதினால்தான் எங்களுடைய சரீரம் சம்பந்தப்பட்ட அமானிதங்களை நாங்கள் இன்று தொலைத்து விட்டு நின்று கொண்டிருக்கின்றோம். அது என்ன? அது வெந்த அந்த அல் அமானத்துல் உதுமா. அதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ற அமானிதம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அமானிதம், இது ஆலமுல் அர்வாஹில் வைத்து நபிமார்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். ஆலமுல் அர்வாஹில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக தொடர்பிலாக நபிமார்களிடம் எடுக்கப்பட்ட ஒப்பந்தம், அது மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை நபிமார்கள் எல்லாம் பேணி பாதுகாத்து வந்தார்கள். அந்த அமானிதத்தை நபிமார்கள் எல்லாம் முறையாக செயல்படுத்தி வந்தார்கள். அந்த அமானிதம் எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அகமியம் என்கின்ற அந்த அமானிதம் எப்பொழுது மனிதர்களுடைய குறைந்து நலிவடைந்து சென்றதோ, அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சரீரம் சம்பந்தப்பட்ட அமானிதங்கள் செயலற்று போனது. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகைக்கு முன்னரான சமூகம் உள்ளத்தாலும் உடலாலும் உடைந்து போய் காணப்பட்டார்கள். உள்ளத்திலும் அமானிதம் இருக்கவில்லை, அவர்களுடைய உடல்களிலும் அமானிதம் இருக்கவில்லை, சரீரத்திலும் அவர்களிடத்தில் அமானிதம் இருக்கவில்லை, சன்மார்க்கத்திலும் அவரிடம் அமானிதம் இருக்கவில்லை. இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற அந்த அல் அமானத்துல் உதுமாவை அகற்றியவர்களாக, இழந்தவர்களாக நின்று கொண்டிருக்கின்ற எங்களை மீண்டும் ஒட்ட வேண்டும், இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி? என்ன சொன்னான்? சன்மார்க்கத்தில் அமானிதமும் சகல சரீர வாழ்க்கையில் அமானிதத்தை இழந்தவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? லவ் அன்ஃபக்தும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப குலூபஹும். அல் அன்ஃபால் 63ஆம் வசனம். உள்ளங்கள் உடைந்தவர்களை, உள்ளத்தில் உள்ள அமானிதங்கள் அகன்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் ஒன்றிணைக்க முடியாது. பொருளால் உள்ளம்
உள்ளத்தினை சேர்த்து வைக்க முடியாது. சொத்துக்களை கொடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமானத்தை உடைத்து தகர்த்தெறியத்தான் முடியுமே தவிர ஒன்றிணைக்க முடியாது. அதனால் தான் சொன்னான், லவ் அன்ஃபக்தும் மா ஃபில் அர்லி ஜமீஅன், பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்தாலும் சரி, மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நீங்கள் அந்த மக்களுக்கு இணைப்பை பிணைப்பை ஏற்படுத்தி வைக்க முடியாது. ஆனால் வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப குலூபஹும், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தான். எப்படி ஒன்றிணைத்தான்? பணங்களால் சொத்துக்களால் சுகங்களை கொடுத்து ஒன்றிணைக்க முடியாத அல் அமானத்துல் உதுமா இழக்கப்பட்டு இழந்து கிடக்கின்ற இந்த சமூகத்தை நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் அவன் இணைத்து வைக்கின்றான், அல்லாஹ் இணைத்து வைக்கின்றான், அல்லாஹ் சேர்த்து வைக்கின்றான் என்றால் எப்படி இணைத்து வைக்கின்றான் என்பதனை சூரா ஆல இம்ரானின் 103ஆம் வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப குலூபக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இக்வானா வ குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நாரி ஃபஅன்கதக்கும் மின்ஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் மூலமாக உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களின் மூலமாக அழிந்து போய் கிடந்த, சின்னா பின்னமாய் போய் கிடந்த உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான் என்று சொல்கின்றான். யார் அந்த நியாமத்? யார் அந்த நியாமத்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே சொல்லித் தருவார்கள், அலம் அஜிதுக்கும் துல்லாலன், உங்களை நான் வழிகாட்டில் பெறவில்லையா? ஃபஹதாக்குமுல்லாஹு பி, என் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை காண்பித்தான். வகுந்தும் முத்தஃபர்ரிகீன, நீங்கள் பிரிந்து காணப்பட்டீர்கள். ஃபஅல்லஃபல்லாஹு பி, என்னை கொண்டுதான் உங்களை ஒன்றிணைத்தான். என்னை கொண்டுதான், என் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்றிணைத்தான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நபிமொழி புகாரியில் பதிவாக இருக்கின்றது. இது சொல்லித் தருகின்ற கருத்து என்னவென்றால், அல் அமானா இழக்கப்பட்ட சமூகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னர் இருந்த அந்த மக்கள் பெருமானாரின் மூலமாகத்தான் ஒன்றிணைக்கப்பட்டார்கள். அதே அமானிதம் இன்றும் இழக்கப்பட்டு செல்கின்றது என்றால் அந்த பெருமானாரின் மூலமாகத்தான், பெருமானாருடைய அகமியங்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யதார்த்தங்களை சொல்வதனூடாகத்தான் அந்த உள்ளங்களை ஒன்றிணைக்க முடியுமே தவிர பணத்தாலோ பொருளாலோ அவற்றை ஒன்றிணைத்து விட முடியாது. எனவே இந்த உள்ளங்கள் பெருமானார் சம்பந்தப்பட்ட தொடர்பிலான இந்த உடைவுகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற அந்த நபிமொழியின் ஊடாக இது மர்மை நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதைத்தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். உலகம் அழியப் போகின்றதாம் என்று. அழிவதற்குரிய அடையாளங்களில் ஒன்று, உள்ளங்களிலிருந்து பெருமானார்கள் அகற்றப்படுவார்கள். புது புது முகங்களின் ஊடாக அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். புது புது வடிவங்கள், புது புது கருத்துக்கள் அல்ல, கருத்து ஒன்றுதான், புது புது வடிவங்கள், புது புது தோற்றங்களினூடாக அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அகமியங்களை அறிந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்குரிய அவையாகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று வாதிடுகின்ற பெருமக்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்குகின்றது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்குகின்றது என்று சொல்லுகின்ற அறிஞர்கள் வெறுமனே அவர்கள் சார்ந்த அவர்கள் தரப்பிலான ஆதாரங்களை முன்வைத்து நிழலில்லை என்று சொல்லுகின்ற எங்களுடைய தகவல்களுக்கு மாற்று கருத்துக்களோடு மட்டும் நின்று கொள்வார்கள் என்றால் நேரடியாக நாமும் அந்த ஹதீஸ்களுக்கு சென்று விடலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்குகின்றது என்ற கோட்பாட்டில் அடிப்படையில் நிற்குகின்ற சகோதரர்கள் அறிஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்லுகின்ற எங்கள் சார்பில் வைக்கப்படுகின்ற தகவல்களுக்கு விமர்சனங்களோடு மட்டும் நிற்பார்கள் என்று சொன்னால் நாமும் நேரடியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழலுக்கு சென்று விடலாம். ஆனால் அவர்கள் வெறுமனே நிழலோடு நிற்கவில்லை.
பெருமானாருக்கு நிழல் இருக்கின்றது என்று சொல்வதற்குரிய சில அடிப்படை காரணங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்பதற்கு சில அடிப்படை காரணங்களை கூறுகின்றார்கள். அதனை நாங்கள் கண்டறிய வேண்டும். அந்த காரணங்களை கண்டறிந்து அவர்களுடைய கனவுகளை கலைக்காதவரை, பெருமானாருக்கு நிழல் இருக்கின்றது என்று சொல்வதற்குரிய காரணங்களை கண்டறிந்து அதனை கலைக்காதவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்பதனை நிஜமாக்கி வைக்க முடியாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்ற தகவல்களுக்கோ அல்லது பெருமானாருக்கு நிழல் இருக்கின்றது என்ற தகவலோடு மட்டும் அவர்கள் முடங்கிவிடவில்லை, விரிந்து செல்கின்றார்கள். என்ன காரணம்? அடிப்படை காரணம் இதுதான். அடிப்படை காரணம், பெருமானாருக்கு நிழல் இருக்கின்றது. ஹதீஸ் மட்டுமல்ல. ஏன் ஹதீஸ் மட்டுமல்ல? அவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்தெந்த நபிமொழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்பதற்கு அடிப்படை ஆதாரமாக அவர்கள் அடுக்கிக் கொண்டு செல்கின்றார்களோ அந்த அத்துணை ஆதாரங்களும் ஆணித்தரமற்றது. அத்துணை ஆதாரங்களும் ஆணித்தரமற்றது என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் சுருக்குக்குள் மாட்டி விடாமல் இருப்பதற்காக, பிடியில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக திசையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷரேதான், பஷருன் மஹ்லுன், பஷருன் ஹாலிசுன், சுத்த மனிதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் அன்றி வேறில்லை என்ற நிலைப்பாடு. இதுதான் அடிப்படை கோட்பாடு அவர்களுடைய. மனிதராக இருந்தால் நிழல் இருந்தே ஆக வேண்டும். மனிதராக இருந்தால் அது நிழல் இருந்தே ஆக வேண்டும். எனவே அவர்களுடைய வாதம் சரியாக போய்விடும். எந்த அடிப்படையில் அவர்கள் மனிதர் என்று நிரூபிக்க வருகின்றார்கள்? ஆதாரம் இல்லையா? யாரிடம் ஆதாரம் இல்லை? யாராவது ஒருவர் ஆதாரம் இல்லாமல் பேசுகின்றார்களா? ஆதாரம் இல்லாமல் எழுதுகின்றார்களா? ஆதாரம் இல்லாமல் கருத்துக்கள் முன்வைக்கின்றார்களா? எந்த ஒரு மதத்தையாவது சொல்லுங்கள். எந்த ஒரு மதத்தில் உள்ள மதப்பெரியாரையோ அல்லது எந்த ஒரு தனிநபரையோ காட்டுங்கள். அது முஸ்லீமாக இருக்க வேண்டும், மாற்று மதமாக இருக்க வேண்டும் என்றல்ல. அவர்கள் ஆதாரம் இல்லாமல் சும்மா வெத்து பேச்சாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இல்லை. எல்லோரும் ஆதாரம் இருக்கின்றது. ஆதரிக்கின்றவர்களிடம் ஆதாரம் இருக்கின்றது, நிராகரிக்கின்றவர்களிடம் ஆதாரம் இருக்கின்றது. முஸ்லிம்களிடம் அல்லாஹ் கடவுள் என்பதற்கும் ஆதாரம் இருக்கின்றது. காபிரிடம் அல்லாஹ் கடவுள் இல்லை, வேறு கடவுள் என்பதற்கும் அவர்களிடம் ஆதாரம் இருக்கின்றது. புரிந்தலில் பிழை ஏற்பட்டு விட்டது. பிழையாக புரிந்து கொண்டார்கள். அல் குர்ஆனிய வசனங்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான வாக்குகளையும். பெருமானார் அவர்கள் பஷர் தான் அன்றி வேறில்லை என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற ஆதாரம் அது கதை புத்தகத்தில் இருந்து வேண்டப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அது அல் குர்ஆனில் இருந்து சொல்லப்படுகின்ற ஆதாரம், அல் ஹதீஸில் இருந்து அடுக்கி வைக்கப்படுகின்ற ஆதாரம். அல் குர்ஆன் சொல்லுகின்றது, சூரத்துல் கஹஃப், நாங்கள் தொடர்ந்து நன்கு பரிச்சயமான வசனம், குல் இன்னமா அன பஷருன், குல் இன்னமா அன பஷருன், நான் உங்களை போன்ற மனிதன் என்று சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற மனிதன் என்று சொல்லுங்கள். மறுவா என்ன? பெருமானாரே சொல்லிவிட்டார்கள் நான் மனிதன் என்று. அப்புறம் மனிதன் என்று வேறு என்னவாக இருக்க முடியும்? அது மட்டும்தானா? பெருமானார் மட்டும்தானா சொன்னார்கள்? சூரா இப்ராஹிம் எல்லா ரசூல்மார்களும் சொன்னார்கள். காலத் லஹும் ருசுலுஹும் இன்னஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும். எல்லா ரசூல்மார்களும் இதைத்தான் சொன்னார்கள். நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் தான், உங்களை போன்ற மனிதர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் சொல்லவில்லை, எல்லா ரசூல்மார்களும் சொன்னார்கள். இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது ஆதாரம் சூரா பனி இஸ்ராயில், குல் சுப்ஹான ரப்பி ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதர் அன்றி வேறில்லை. இது அல் குர்ஆனிய ஆதாரம். அல் ஹதீஸில் சுப்ஹானல்லாஹ் ஏராளமான நபிமொழிகள். புகாரி முஸ்லிமில் மாத்திரம் 6-7 இடங்களில், புகாரி முஸ்லிமில் மாத்திரம் 6-7 இடங்களில் ஏனைய நபிமொழிகளை கிரந்தங்களை தவிர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா அன பஷருன், நான் மனிதன்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல்கள் இப்படி ஏராளமாக இருப்பதை காணுகின்றோம். எனவே
அல் குர்ஆன் அறிவித்தது அன்னலார் மனிதரன்றி வேறில்லை என்று, அல் ஹதீஸ் அறிவித்தது, அல் ஹதீஸ் எங்களுக்கு அழகுபடுத்தியது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரன்றி வேறில்லை என்று, பின்னர் மனிதராக இருக்கின்றார் என்று அல் குர்ஆன் சொல்கின்றது, அல் ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்க வேறு என்னவாக நம்ப முடியும்? எனவே அவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்பது அடிப்படை ஆவாதம், அடிப்படை ஆதாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்தான் என்று கூறிக்கொண்டு அன்னவர்களை விசுவாசித்ததை நாங்கள் பெருமையாக கருத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் மனிதராக பஷர் ஹாலிஸாக கண்டு அவர்களை விசுவாசித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்களே, முஸ்லிம்களுடைய பட்டியல்களில் உள்வாங்கப்பட்டார்களே, அது மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? உலக வரலாற்றை புரட்டி பார்த்தான் அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய நிழலின் அடிப்படையில். உலக வரலாற்றை புரட்டி பார்த்தால் நபிமார்களை பஷர் என்று சொன்ன எவரும் நபிமார்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிமார்களை மனிதராகவே அன்றி வேறு ஒன்றாக பார்க்காத எந்த ஒரு சமூகமும் அந்த நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்று அல் குர்ஆன் அழகுற கூறிக்கொண்டிருக்கின்றது. முதலாவது நபியுல்லா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம். ஏன் நபியுல்லா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் நபி அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை? மா நராக இல்லா பஷரா, உங்களை நாங்கள் மனிதரைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம், உங்களை நாங்கள் மனிதராக அல்லவா, எங்களை போன்ற ஒருவராக அல்லவா உங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பின்னர் எப்படி உங்களை நாங்கள் ரசூலாக ஏற்றுக்கொள்வது, நபியாக ஏற்றுக்கொள்வது என்று நிராகரித்தார்கள் நபியுல்லா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம். ஆனால் இவர்கள் நிராகரிக்கவில்லை. பெருமானாரை பஷராக பார்க்கின்றவர்கள், பஷரன்றி வேறில்லை என்று சொல்லுகின்ற எங்களுடைய இந்த சகோதர பெருமக்கள் பெருமானாரை நபியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கவில்லை, தாராளமாக ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது சமூகம் சமூது கூட்டம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். ஃபகாலு அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபிஉ, சூரத்துல் கமர் 24வது வசனம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் சொன்ன கருத்து ஃபகாலு அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபிஉ, எங்களை போன்ற ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்றுவது? பின்பற்றாமல் போனார்கள், அழிந்து போனார்கள். சமூது கூட்டம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை வெறும் மனிதராக பார்த்தார்கள். ஆனால் இந்த சகோதரர்கள் மனிதராக பார்க்கின்றார்கள், விசுவாசம் கொண்டிருக்கின்றார்கள். அது பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். மூன்றாவது ஆத் கூட்டம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். காலு மா ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும் யாக்குலு மிம்மா தஅக்குலூன மின்ஹு வ யஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன், சூரத்துல் முஃமினூன் 33ஆம் வசனம். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் ஆத், அந்த சமூகம் சொன்னது அந்த நபியை பார்த்து, நீங்கள் எங்களை போன்ற மனிதர் இல்லாமல் வேறில்லை, எங்களை போன்ற மனிதர்களில் ஒருவர், நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள், குடிக்கின்றீர்கள், மார்க்கெட்டில் சந்தை கடைத்தெருக்களில் நடமாடுகின்றீர்கள் என்று சொன்னார்கள். விசுவாசம் கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை, காபிர்களாய் போனார்கள். இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் அன்றே வேறில்லை என்று கூறிக்கொண்டு பெருமானாரை விசுவாசிக்குகின்றார்கள், பெருமானாரை ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் அஃபனுமினு லிபஷரைனி மிஸ்லினா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற 2 ரசூல்மார்களையும் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் மனிதர்களாக பார்த்தார்கள். அனுமினு லிபஷரைனி மிஸ்லினா, எங்களை போன்ற 2 மனிதர்களையா நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும். அதனால் நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம், நபியுல்லா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசுவாசம் கொள்ளாமல் காபிர்களாகி போனார்கள், முஷ்ரிக்கீன்களாகி போனார்கள். ஆனால் இவர்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் மனிதராக காண்கின்றார்கள், ஆனால் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். குஃபாரு குரைஷ், அபூ ஜஹல் அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் சொன்ன கருத்து என்ன? அந்த மக்கள் ஏன் பெருமானாரை விசுவாசிக்கவில்லை? அபூ ஜஹல், உத்பா, ஷேபா போன்றவர்கள் காலூ மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர் அன்றி வேறு இல்லை என்றார்கள். முஷ்ரிக்கு காபிர்கள், மக்கத்து காபிர்கள். சூரா யாசின் 15வது வசனம்.
பெருமானாரை அந்த முஷ்ரிக்கீன்கள் மக்கத்து காபிரியங்கள் வெறும் மனிதராக கண்டார்கள், ஈமான் கொள்ளாமல் போனார்கள், விசுவாசிக்காமல் போனார்கள், காபிர்களாகி போனார்கள், முஷ்ரிக்கீன்களாகி போனார்கள். சூரா அல் அம்பியா 3ஆம் வசனம், ஹல் ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற மனிதர் என்று வேறில்லை, மனிதர் மட்டும்தான், இவரில் வேறு எதுவுமே கிடையாது என்று இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமிலிருந்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் வரை அத்துணை நபிமார்களையும் நிராகரித்த மக்கள் சொன்ன ஒரே கருத்து, ஒரே வாதம், இந்த நபிமார்கள் மனிதரே அன்றி வேறில்லை, மனிதர் மட்டும்தான், இவரில் வேறொன்று இல்லை என்றார்கள். நிராகரித்து போனார்கள், காபிர்களானார்கள், முஷ்ரிக்கீன்களானார்கள். பாராட்ட வேண்டிய விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்ற நிலைப்பாட்டில் நிலையாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த அறிஞர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர் அன்றி வேறில்லை, வெறும் மனித இனம் மாத்திரம்தான் என்று சொன்னாலும் விசுவாசித்திருக்கின்றார்கள். சற்று வித்தியாசம் இந்த காபிர்களுக்கும் இந்த முஷ்ரிக்கீன்களுக்கும், இந்த 2 தரப்பினர்களுக்கும். அவர்கள் மனிதர் என்பதற்காக விசுவாசிக்காம போனார்கள், இவர்கள் மனிதர் தான் ஆனால் விசுவாசித்தார்கள். ஆனால் ஒற்றுமை 2 பேரிலும் ஒன்றில் இருக்கின்றது. இந்த 2 சாராருக்கும் இடையில் ஒற்றுமை ஒன்றே ஒன்றுதான். மனிதராக இருப்பவர் வேறொன்றாக இருக்க முடியாது என்பது பெருமானாரை விசுவாசித்த மக்களுடைய கருத்து, காபிர்களுடைய கருத்து. மனிதராக வருகின்றவர் ரசூலாக வர முடியாது என்கின்ற கருத்து. மனிதராக இருந்தால் அவர் மனிதராகத்தான் இருப்பாரே தவிர அவர் இன்னொன்றாக இருக்க மாட்டார்கள் என்பது இந்த 2 பேருடைய நிலைப்பாடு. இந்த 2 தரப்பினுடைய நிலைப்பாடு. மனிதராக இருந்தால் அவர்களில் வேறொன்று யதார்த்தமாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்டு காணும் பாக்கியம் பெற்று சுவனத்துக்கு சொந்தக்காரர்களான அருமையான சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிருக்கின்றார்களே, அவர்களும் மனிதராக மட்டும்தானா பெருமானாரை கண்டார்கள்? மனிதராக மட்டும் கண்டிருந்தால் ஏன் குஃப்ரியத்தை முஷ்ரிக்கீன் காபிர்கள் போன்று மறக்காமல் விசுவாசித்தார்கள்? அவர்கள் மனிதராக மட்டும் காணவில்லை. பெருமானாரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனி சுத்த மனித இனத்தைச் சேர்ந்த ஒருவராக சஹாபாக்கள் காணவில்லை, சஹாபாக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அல் குர்ஆன் சொல்லுகின்றது, ஒமா கான லிபஷரின் ஐயுகல்லிமஹுல்லாஹ், மனிதராக இருக்குகின்ற ஒருவரிடம் அல்லாஹ் தஆலா நேரடியாக பேசுவதில்லை. அல் குர்ஆன் சொல்லுகின்றது. சூரத்து ஷூரா 15ஆம் வசனம். சூரத்து ஷூரா 15ஆம் வசனம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராகத்தான் இருப்பார்கள் என்றால், மனிதர் அன்றி வேறொன்றாக அவருடைய யதார்த்தம் இல்லை என்று இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அல்லாஹ் நேரடியாக பேசி இருக்க கூடாது, பேசி இருக்க முடியாது. பேசினானா இல்லையா? பேசினானா இல்லையா? அல்லாஹ் தஆலா நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுத்த 100ஆக 100க்கு 100% 100லும் 100ஆக இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட செல்ல முடியாத இடங்களை தாண்டி சென்று அல்லாஹ்வுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடன் நேருக்கு நேராக தலைக்கண் கொண்டு பார்த்து பேசி வந்தார்கள் என்றால் எப்படி மனிதராக இருக்க முடியும்? தனி மனிதராக, சுத்த மனிதராக, பஷர் மஹலாக, பஷர் ஹாலிஸாக இருக்க முடியாது. குர்ஆன் தான் சொன்னது, மனிதராகத்தான் ஒருவர் இருப்பார் என்றால், மனிதரன்றி வேறொரு இனம் இல்லாத ஒருவராக இருப்பான். சுத்த மனிதராக இருக்கின்ற ஒருவருடன் அல்லாஹ் பேசுவதில்லை என்று அல்லாஹ் அறிவித்தான்.
எனவே சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதராக இருக்க முடியாது. தனி மனிதராக பெருமானாரை காணவில்லை பெருமக்கள். இன்னும் ஒரு வசனத்தையும் சொல்லுவோம். மா கான லிபஷரின் அய்யுத்தியஹு அல்லாஹுல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவ்வா, சூரா ஆல இம்ரானின் 79வது வசனம். ஒருவர் தனி மனிதராக இருந்தால், தனி மனிதராக ஒருவராக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் தஆலா கிதாபையோ வேதத்தையோ ஞானங்களையோ நுபுவத்தையோ கொடுப்பதில்லை என்று அல்லாஹ் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அதுக்கு முன் சென்ற நபிமார்களோ தனி மனிதர் அன்றி வேறு இல்லாமல் இல்லை என்பதனை குர்ஆன் சொல்கின்றது. மனித இனத்தைச் சேர்ந்தவர் மட்டும்தான் என்று குர்ஆன் சொல்லவில்லை. அல் குர்ஆன் சொல்லவில்லை, அல் ஹதீஸ் சொல்லவில்லை. அப்படி கண்டவர்கள் எல்லாம் பெருமானாரை மனிதர் அன்றி வேறு இல்லை, இன்னும் ஒன்று பெருமானாரில் கலக்கவில்லை, சேரவில்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் கண்டவர்கள் எல்லாம் காபிர்களாகி போனார்கள், முஷ்ரிக்கீன்களாகி போனார்களே தவிர விசுவாசிக்கவில்லை. ஆனால் இந்த சகோதரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷர் மனிதன் மனிதன் வேறு இல்லை என்று சொல்லிக்கொண்டே பெருமானாரை விசுவாசித்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் காபிர்கள் அல்ல, இவர்கள் முஷ்ரிக்கீன்கள் அல்ல, இவர்கள் முனாஃபிகூன்கள், இவர்கள் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். பெருமானாரின் ஒரு சைட்டை, ஒரு பக்கத்தை விசுவாசிக்கின்றார்கள், மறுபக்கத்தை நிராகரிக்கின்றார்கள். பெருமானாருடைய ஒரு பக்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள், மறுபக்கத்தை பொய்ப்பிக்கின்றார்கள். இது சரி வருமா? இது சரி வருமா சகோதரர்களே? இது உண்மையான முஸ்லிம்களுடைய, இது உண்மையான மோமின்களுடைய நிலைப்பாடு அல்ல. இது சஹாபாக்கள் சொன்ன கருத்து அல்ல, இது தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் சொன்ன கருத்து அல்ல. எங்களுடைய எந்த பெருமகனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அகமியங்களை அவர்களுடைய அகங்களில் ஆழமாக பதிய வைத்த எந்த ஒரு அறிஞரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர் அன்றி வேறில்லை என்று சொல்லவில்லை. சொன்னவர்கள் எல்லாம் முனாஃபிகீன்கள், அவர்கள் விசுவாசித்தார்கள், காபிரீன்கள் நிராகரித்து போனார்கள். எனவே பெருமக்களே, கண்ணியமிக்கவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனி மனிதர் அல்ல, தனி மனிதராக ஈமான் கொள்ளக்கூடாது. சஹாபாக்கள் தனி மனிதராக காணவில்லை. தனி மனிதராக இருக்கின்ற ஒருவருடன் அல்லாஹ் தஆலா நேரடியாக பேசுவதில்லை என்றிருந்தால் பெருமானாருடைய மறுமுகம் என்ன? பெருமானார் அணிந்து வந்த, பெருமானார் சூண்டு வந்த, பெருமானார் கொண்டிருந்த மறுமுகம் என்ன? மறு ஆடை என்ன? உள்ளாடை என்ன? வெளியாடை என்ன? உள்தோற்றம் என்ன? வெளித்தோற்றம் என்ன? பெருமானாருடைய வெளித்தோற்றம் பஷரியத், உட்தோற்றம் பஷரியத் அல்ல. என்ன அப்படி என்றால், பஷரியத் இல்லை என்றால் என்ன அந்த தோற்றம்? என்ன அந்த தோற்றத்துக்கு என்ன பெயர் சொல்லுவது? அல் குர்ஆன் சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்தோற்றம் என்ன? சஹாபாக்கள் பெருமானாரை வெறும் மனிதராக காணாமல் வேறு என்னவாகவும் கண்டார்கள் என்பதற்கு அல் குர்ஆன் பின்வரும் வசனங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது பெருமக்களின் ஊடாக. முதலாவது வசனம் நன்கு பாடமிட்டிருக்கின்ற வசனம், சூரத்துல் லுஹா வல்துஹா வல்லைலி இதா சஜா. முற்பகல் ஒளியின் மீது சத்தியமாக, வல்லுஹா முற்பகல் ஒளியின் மீது சத்தியமாக என்று இங்கே அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றானே. லுஹா என்றால் யார் தெரியுமா? அல்லுஹா இங்கே முற்பகலின் ஒளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கின்றான் என்கின்றார்கள் பெருமக்கள். அல்லுஹா என்று சத்தியமிட்டு சொல்வது பெருமானாரின் மீது. சூரா தஃப்சீர் அல் கபீரை எடுத்து பாருங்கள், தஃப்சீர் நைசாபூரி எடுத்து பாருங்கள். அல்லுஹா என்ற சொல்லுக்கு தஃப்சீர் வஜ்ஹு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் ஒளி. வல்லுஹா
ஒளிமயமான அதிகாலை மீது சத்தியமாக என்றால் அது முகத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். முகம் ஒளி, முகம் ஒளியினால் ஒளியின் மீது சத்தியம் செய்தான். முதலாவது வசனம். இரண்டாவது ஆதாரம் சூரத்துன் நஜ்ம், ஒன் நஜ்மி இதா ஹவா, தோன்றி மறையும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, தோன்றி மறையும் நட்சத்திரத்தின் மீது ஆணையாக. இங்கே நன்னஜ்ம் என்பது தப்சீர் ஹாசின், தப்சீர் மஆலிம் தன்சீல், தப்சீர் அஸ்ஸாவி, தப்சீர் இப்னு அரபி போன்றவர்கள் இங்கே நஜம் தோன்றி மறைகின்ற நட்சத்திரம் என்பது முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்கின்றார்கள். தோன்றி மறைகின்ற நட்சத்திரம். பஷரியத் ஒரு கட்டத்தில் மிகைத்திருக்கும், நூரானியத் ஒளி இன்னும் ஒரு கட்டத்தில் மிகைத்திருக்கும். தோன்றி மறையும், தோன்றி தோன்றி மறையும், ஒரே நிலைப்பாட்டில் இருக்காது. சூரத்துல் லுஹா, முகத்தின் மீது சத்தியம் செய்தது ஒளி முகம். பெருமானார் அந்த ஒளி நிலைத்திருக்கின்றதல்ல, கூடும் குறையும். அதனால் ஒன்னஜ்மி இதா ஹவா, தோன்றி மறைகின்ற நட்சத்திரம் என்று பெருமானார் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொன்னான். காரணம், பெருமானார் அவர்கள் வெறும் பஷர் அல்ல, பெருமானார் வெறும் பஷர் அல்ல. அப்படி பஷர் என்று சொன்னால் ஒன்றில் ஈமான் கொள்ளாமல் போவான், அவன் காபிராகி போவான், அல்லது ஈமான் கொள்வான், அவன் முனாஃபிக்காகி போவான். பஷராக மாத்திரம் பார்த்தீர்கள் என்று சொன்னார். மூன்றாவது ஆதாரம் வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அதராக மத்தாரிக் அந்நஜ்மு ஸாகிப், உதய தாரகை என்னவென்று தெரியுமா என்று கேட்டு அது துளைத்து செல்லுகின்ற நட்சத்திரம், ஊடர்த்தி செல்லுகின்ற நட்சத்திரம் என்று அல்லாஹ் சொன்னான். இங்கே அந்நஜ்மு அஸ்ஸாகிப், அந்த ஊடர்த்தி செல்லுகின்ற நட்சத்திரம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்றார்கள் நசீமுர் ரியால் நூலாசிரியர். நசீமுர் ரியால் என்கின்ற அந்த நூலாசிரியர் இங்கே அந்நஜ்மு ஸாகிப் என்று அல்லாஹ் சொல்வது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அறிவிக்கின்றார்கள். மூன்று ஆதாரம் அல் குர்ஆனில் இருந்து. சஹாபாக்குடைய சரித்திரங்களை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னவென்றெல்லாம் புகழ்ந்திருக்கின்றார்கள். இன்னர் ரசூல நூருன் என்று கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார்கள். பானத் சுஆத் கஸீதா பானத் சுஆதில் பெருமானாரை நீங்கள் நூர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது அல் முஸ்தத்ரக்கில் பதிவாயிருக்கின்றது. அபு துஃபைல் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவன் நூர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அல் இஸ்திஆப் என்ற நூலில் பதிவாயிருக்கின்றது. அதே போன்று அப்பாஸ், ஹஸான் இப்னு சாபித் போன்ற பெருமக்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் நூறாக, வெறும் மனிதராக பார்க்கவில்லை, பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் இல்லை. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராகத்தான் பார்க்கவும் இல்லை. எல்லா சஹாபாக்கள், இங்கே ஒரு சில சஹாபாக்களுடைய பெயர்களைத்தான் நாங்கள் சொன்னோம். சஹாபாக்கள் சிறுவர், சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்கள் இருக்கின்றார்கள், முதியவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்று மதீனாவை அடைகின்ற பொழுது பெண்கள் சிறார்கள் உட்பட படித்த பாடல் என்ன? தலா அல் பத்ரு அலைனா, சந்திரன் உதித்து விட்டது, சந்திரன் சமூகம் அளித்து விட்டது என்று பெருமானாரை மனிதராக பார்க்கவில்லை. எல்லா சஹாபாக்களும், சிறிய சஹாபாக்களும் பெருமானாரை தனி மனிதராக பார்க்கவில்லை, பெரிய மூத்த சஹாபாக்களும் பெருமானாரை தனி மனிதராக பார்க்கவில்லை, பெண்களும் பார்க்கவில்லை. பெருமானாரை தனி மனிதராக கண்ட எவரும் விசுவாசித்து மோமினாக ஆக முடியாது. ஆன வரலாறும் இல்லை. பெருமானாரை தனி மனிதராக கண்டவர்கள் நாம் சொல்லி வருவது போன்று ஒன்றில் அவர்கள் காபிர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் விசுவாசிக்காமல் போவார்கள், அல்லது விசுவாசிப்பார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று வாய்க்கு வாய் சொல்லுக்கு சொல் சொல்வார்கள் என்றால் அவர்கள் முனாஃபிக்காக இருக்க வேண்டுமே தவிர மூமின்களாக இருக்க முடியாது, முஸ்லிம்களாக இருந்து விட்டு போவார்கள். எனவே சகோதரர்களே, அது மாத்திரமில்லாமல் அல் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஸீதத்து நுஅமானியா என்ற கிதாபில் அந்த நபியு பின்னூரிக்கல் பத்ர் என்றெல்லாம் பாடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து. அதே போன்று இந்திய உலமாக்களை எடுத்துக்கொண்டால், இந்திய உலமாக்களில் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் திஹ்லவி அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று சொல்கின்றார். அதற்காக அவருடைய கருத்தை நாங்கள் அடிப்படை ஆதாரமாக கொள்ளவில்லை. அவர்கள் இப்படி கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்ல வருகின்றோம். அவருடைய மர்ஹூம் வேறு, அதை நாங்கள் இங்கு சொல்ல வரவில்லை. இஸ்மாயில் திஹ்லவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று சொல்கின்றார் மன்சிபே இமாமத் என்கின்ற கிதாபில்.
முகமது காசிம் நானூத்தவி கசாயித் காசிமியாவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று சொல்லுகின்றார். மௌலவி அஷ்ரப் அலி தானவி நஷ்ருத்தீப் என்கின்ற நூலில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் என்று சொல்லுகின்றார். ஷேக் அப்துல் ஹக் அல் லக்னவி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி அரபு உலமாக்கள் மட்டுமல்ல, அஜமிகளுடைய உலமாக்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பஷராக மட்டும் பார்க்கவில்லை, பஷராக பார்க்கவும் கூடாது. அந்த பஷரியத்திலே மறைந்திருக்கின்ற அகமியத்தை கண்டார்கள், விசுவாசித்தார்கள், உண்மைக்குண்மையான மூமின்களாக மாறிப்போனார்கள். எனவே கண்ணியமிக்கவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பெருமக்கள் பெருமானாரை தனி மனிதராக பார்க்கின்றார்கள். அதனால் அவர்கள் நிழல் இருக்கின்றது சொல்லுகின்றார்கள். தனி மனிதராக மட்டும் பார்க்க கூடாது, அவர்களில் நூறானியத்தும் இருக்கின்றது என்று அல் குர்ஆன் சொன்னது, அல் ஹதீது சொன்னது. அல் குர்ஆனுக்கும் அல் ஹதீதுக்கும் அழகுபுற விரிவுரை செய்த அறிஞர்கள் சொன்னார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இரண்டு தோற்றம் இருக்கின்றது, இரண்டு ஆடை பெருமானார் அணிந்திருக்கின்றார்கள். ஒரு ஆடை பஷீரியத்துடைய ஆடை, மற்ற ஆடை நூறானியத்துடைய ஆடை என்று சொன்னார்கள். அதனால் அவர்கள் விசுவாசித்தார்கள். அல் குர்ஆனும் அல் ஹதீதும் அடுக்கிக் கொண்டு சென்றது. சகோதரர்களே, நாம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பஷராக இருக்கின்ற ஒருவர், தனி மனிதராக இருக்கின்ற ஒருவர் நூறாகவும் வர முடியுமா? பஷராக இருக்கின்ற ஒருவர் நூறாகவும் வர முடியுமா என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் இந்த இடத்தில் பார்ப்போம். அல் குர்ஆன் சொல்கின்றது சூரத்து நூர் 16ஆம் வசனத்தில், வல்லாஹு خلق كل دابة من ماء فمنهم من يمشي على بطنه ومنهم من يمشي على رجلين ومنهم من يمشي على أربع يخلق الله ما يشاء إن الله على كل شيء قدير. வல்லாஹு خلق كل دابة, எல்லா மிருகங்களையும் அல்லாஹ் தஆலா தண்ணீரில் படைத்ததாக சொல்கின்றான். இந்த வசனத்தில் எல்லா படைப்பையும், தாப்பா இந்த மிருகங்கள், எல்லா மிருகத்தையும் அல்லாஹ் தஆலா தண்ணீரிலிருந்து படைத்ததாக சொல்லுகின்றான். அந்த மிருகங்களில் சில மிருகம் அது தண்ணீரால் படைக்கப்பட்டது. மையம்ஷி அலா பத்னி, ஊர்ந்து செல்லும், நக்கரைத்து செல்லும், வயிற்றால் அதனுடைய வயிற்றினால் நடந்து செல்லும். இந்த மிருகங்களும் தண்ணீரினால் படைக்கப்பட்டது. ஒமின்ஹும் மையம்ஷி அலா ரிஜ்லைன், இன்னும் சில மிருகங்கள் இரண்டு கால்களால் நடந்து சென்றுகின்றது. மனிதன் ஒரு மிருகம் இரண்டு காலால் நடக்கின்றான், அவனும் தண்ணீரால் படைக்கப்பட்டவன். ஒமின்ஹும் மையம்ஷி அலா அர்பாயின், இன்னும் சில மிருகங்கள் நான்கு கால்களால் நடக்கின்றது, அதுவும் தண்ணீரால் படைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு யஹ்லுகு மா யஷா, யஹ்லுகுல்லாஹு மா யஷா, இவை இல்லாமலும் அல்லாஹ் தஆலா வேற படைப்புகளை படைப்பதற்கு சக்தி உள்ளவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், சூரத்து நூர் 16ஆம் வசனம். சகோதரர்களே, வயிற்றினால் ஊர்ந்து செல்கின்ற மிருகங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு கால்களில் நடக்கின்ற மிருகமாக இருந்தாலும் சரிதான், நான்கு கால்களில் நடக்குகின்ற நடைப்பிராணிகளாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே தண்ணீரில் இருந்துதான் அல்லாஹ் படைத்தான் என்று சொன்னால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாக்கத்துல்லாவை எடுங்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய காபிரிங்க அவர்களை நிராகரித்த மக்கள், ஒரு மலை குகையிலிருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும், அது புள்ளத்தாச்சியா வர வேண்டும், அது குட்டி பெற வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்களே, நிபந்தனை இட்டார்களே, அந்த நாக்கத்துல்லா அது ஒரு தாப்பா. உமையம்ஷி அலா அர்பாயின், நான்கு கால்களினால் நடந்த பிராணி, அது தண்ணீரால் படைக்கப்பட்டதா? தண்ணீரால் படைக்கப்பட்டதல்ல. நான்கு கால்களில் உள்ளதெல்லாம் தண்ணீரினால் தான் படைக்கப்பட்டது. நான்கு கால்களில் நடக்கின்ற நடை பிராணிகள் எல்லாம் தண்ணீரினால் தான் படைக்கப்பட்டது என்று என்கு அல் குர்ஆன் அறிவித்துக் கொண்டிருக்க, இங்கே நாக்கத்துல்லா என்கின்ற நான்கு கால் பிராணி தண்ணீரினால் படைக்கப்படாமல் போகின்றது. பார்ப்பதற்கு நான்கு கால், பார்ப்பதற்கு அது ஒரு மிருகம். அறுத்தார்கள், கொலை செய்தார்கள், அதற்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டது, மீறியும் அநியாயம் செய்தார்கள், அநியாயக்காரர்களாக மானார்கள். எனவே நான்கு கால்கள் நடக்கின்ற எல்லா பிராணிகளும்
தண்ணீரினால் தான் படைக்கப்பட வேண்டும், படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. தண்ணீர் இல்லாமல் வேறொன்றினாலும் படைக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு இந்த ஆதாரம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கம்பு, அந்த கம்பு பாம்பாக மாறியது. அது வயிற்றினால் நடந்த பிராணி, அது ஒரு தாப்பா. ஒமின்ஹும் யம்ஷி அலா பத்னிஹி என்ற அந்த கூற்றுக்குள் உள்ளடங்கப்படுகின்ற ஒரு கம்பு, ஒரு பாம்பு. அது தண்ணீரால் படைக்கப்பட்டதா? இல்லை. அது அதனுடைய ஹகீகத் தண்ணீர் அல்ல. எப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஒட்டகம், அந்த பிராணி, அதனுடைய ஹகீகத்து வேறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கம்புடைய ஹகீகத்து வேறு. அது தண்ணீரால் படைக்கப்படவில்லை, ஆனால் அது வயிற்றில் நடந்த பிராணியாக மாறியது. அதே போன்று எங்களுக்கு இங்கே முன்வைக்கப்பட்ட கருத்தின் அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான நபிமார்கள், விசேடமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சமூகம் அளித்த அமரர்கள் மனித தோற்றத்தில் வந்திருக்கின்றார்கள். மனித தோற்றத்தில் அருமையான அந்த அமரர்கள், அல்லாஹுடைய தூதுவர்கள், அந்த மலாய்க்காமார்கள் மனித வேடத்தில் வந்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் மிம்மா இன் என்று சொல்ல முடியாது. 2 காலால் நடந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 காலால் நடந்த பிராணி. அதற்காக அது மிம்மா இன் தண்ணீரால் படைக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. எனவே தண்ணீரால் படைக்கப்படாமலும் தண்ணீரால் படைக்கப்பட்ட வஸ்துக்களுடைய தோற்றத்தில் வேறொன்றில் இருந்து படைக்கப்பட்டவர் உருவம் எடுக்கலாம், தோன்றலாம் என்பதற்கு இங்கே இந்த குர்ஆனுடைய ஆதாரங்களை நாங்கள் அடுக்கி வைத்திருக்கின்றோம் சகோதரர்களே. அதே நேரம் இங்கே இப்போ சொல்லப்பட்ட நாக்கத்துல்லா அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கம்பு எல்லாம் அதனுடைய ஹகீகத்து வேறாக இருந்தாலும், அது மனித வடிவில் அல்லது மிருக வடிவில் காட்சியளித்தாலும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹகீகத் நூறாக இல்லை, அது பஷர் தான் என்று வாதிடுகின்றவர்கள் பஷராக இருந்ததனால்தான் தன்னுடைய தாயுடைய கருவறையில் இருந்து வெளிப்பட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டார்கள், உண்டார்கள், பருகினார்கள், திருமணம் முடித்தார்கள் என்றெல்லாம் அந்த கருத்தை சோடிக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷர் அன்றி வேறு இல்லை என்று சொல்கின்றவர்கள். அதற்கும் அல் குர்ஆன் அழகாக ஆதாரம் சொல்லும். சூரத்துன் நஹலில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹமியத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ இன்னலக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா. மிருகத்தினூடாக நீங்கள் படிப்பினை பெறக்கூடாதா? மிருகத்தில் நாங்கள் உங்களுக்கு படிப்பினை வைத்திருக்கின்றோம். அந்த படிப்பினை உணர்ந்து பாருங்களேன். நாங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய படைப்புகளை தோற்றமளிக்க செய்வோம், எங்களுடைய படைப்புகளை நாங்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவோம் என்பதை நீங்கள் மிருகங்களினூடாக அன்ஆம்கள் மூலமாக நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புதூனி மின் பைனி ஃபர்தின் வதமின் லபனன் ஹாலிஸன் லிஷாரிபீன். சுத்த இரத்தம், சுத்தமான இரத்தம், அதனை நாங்கள் பாலாக வெளிப்படுத்தி தருகின்றோம். சுத்தமான இரத்தத்தை நாங்கள் பாலாக உங்களுக்கு அருந்துவதற்கு நாங்கள் வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் படிப்பினை வரக்கூடாதா? நஜீஸாக இருக்கின்ற ஒன்று சுத்தமாக வெளிவருகின்றதே, அது அல்லாஹ்வுடைய குத்ரத். அதே போன்று தேன்பூச்சியை எடுத்து பாருங்கள். தேன்பூச்சியுடைய வயிற்றில் இருக்குகின்ற அந்த மலர்களுடைய அந்த வஸ்து எங்களுக்கு தேனாக அல்லாஹ் தஆலா தோற்றமளிக்க செய்திருக்கின்றான். சகோதரர்களே, இவையெல்லாம் எங்களுக்கு தருகின்ற பாடம், இவையெல்லாம் எங்களுக்கு தருகின்ற படிப்பினை. மனிதராக இருக்கின்ற ஒருவர் இன்னும் ஒரு தோற்றத்தில் வரலாம், மனிதராக இருக்கின்ற ஒருவர் இன்னும் ஒரு வடிவத்தில், இன்னும் ஒரு ஆடை அணிந்து கொண்டு வெளிப்பட்டு வரலாம் என்பதனை அல்லாஹுவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அழகான ஆதாரங்களாக, இந்த அடிப்படை கருத்துக்களின் மூலமாக சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனி மனிதராக பார்த்து விடாதீர்கள், பார்க்கக்கூடாது. அவர்கள் தனி மனிதர் அல்ல. அப்படியானால் என்ன? அவர்கள் நூறானியத்தாக இருக்கின்றார்கள், நூறாக இருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் சஹாபாக்கள் அந்த நூரை வர்ணித்தார்கள், 100 பஷராக வரலாமா என்பதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் சகோதரர்களே. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனி மனிதராக பார்ப்போம் என்றால்
அவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்று சொல்லத்தான் வேண்டும். சொன்னார்கள். தனி மனிதராக இருக்கின்றது என்று சொல்கின்றவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கத்தான் வேண்டும், நிழலுக்குரிய ஆதாரத்தையும் காண்பிக்கின்றார்கள். எந்த ஒரு ஆதாரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்பதற்கு அவர்கள் முன்வைக்குகின்ற சமர்ப்பிக்குகின்ற எந்த ஒரு ஆதாரமும் தெளிவான ஆதாரமாக இல்லை. தெளிவான சுத்தமாக நேரடி அர்த்தம் கொடுத்து இது இங்கே பெருமானாருடைய நிழலைத்தான் சுட்டுகின்றது என்று ஒரு ஹதீஸை இவர்களால் காண்பிக்க முடியாது. காண்பிக்கின்றார்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட நபிமொழிகளை சொல்கின்றார்கள், அவையெல்லாம் தெளிவான ஆதாரங்கள் கிடையாது. தெளிவாக இருக்க முடியுமா? அல்லது இவர்களால் தெளிவாகத்தான் தெரிந்து கொள்ள முடியுமா? தெளிவாக இருக்கலாமா? அல்லது தெளிவாகத்தான் இவர்களால் தெரிந்து கொள்ள முடியுமா? எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? பெருமானாரை தனி பஷர் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்கின்றது, இவர்கள் தனி பஷர் என்று வாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் நூறாகவும் இருக்கின்றது என்று அல் குர்ஆன் சொல்கின்றது, இவர்கள் பெருமானார் நூறு இல்லை என்று வாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று அல் ஹதீஸ் சொல்லுகின்றது, பெருமானாருக்கு நிழல் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அனைத்தையுமே இவர்கள் தவறாக, பிழையாக, மாற்றமாக புரிந்து கொண்டார்கள். காரணம், பெருமானாருடைய அகமியத்தை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாமல் போகின்றது. இது எதற்கு ஆதாரம்? இவ்வாறு பெருமானாருடைய அகமியத்தை அறிந்து கொள்ள முடியாமல் எங்களுக்குள் ஏற்படுகின்ற இந்த இடர்கள், எங்களுக்குள் மத்தியில் ஏற்படுகின்ற இந்த உடைவுகளில், எங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற இந்த விரிசல்கள் எல்லாம் அது மறுமை நாளுக்குரிய அடையாளம், அது மறுமை நாளுக்கு நெருங்கிவிட்டது என்பதற்கான அடிப்படை ஆதாரம் என்பதனை அல்நலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருப்பதை நாங்கள் ஆணித்தரமாக புரிந்து கொள்வதுடன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருப்பதாக சொல்கின்றார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருப்பதாக சொல்கின்றார்களே, எந்த ஹதீஸை அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன ஆதாரத்தினை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் என்று நாம் இப்பொழுது காண வேண்டும். நிழல் என்ற சொல்லுக்கு லில்லுன் என்று அரபியில் சொல்லுவார்கள். நிழல் என்ற சொல்லுக்கு அரபியில் லில்லுன் என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்க வேண்டுமா? ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இல்லையா? இது அல்லாஹ்வுடைய பேச்சு, அன்னலாருடைய பேச்சு அல்லவா? அல்லாஹ்வுடைய பேச்சும் அன்னலாருடைய பேச்சும் அல்லவா? கண்ணியமிக்கவர்களே, அருமை நாயகம் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நிழல் இருக்கின்றதா அல்லது நிழல் இல்லையா என்ற தலைப்பில் உரையாடி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நிழல் இருந்தது, இருக்கின்றது என்ற கோட்பாட்டில் உள்ள பெரியவர்கள், அறிஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் ஒரு மனிதராகத்தான் பார்க்கின்றார்கள். அதனால் பெருமானாரை எவர்கள் தனி மனிதராக பார்ப்பார்களோ அவர்கள் நிழல் இருக்கின்றது என்று சொல்வதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நம்முடைய கோட்பாடு, நம்முடைய நிலைப்பாடு அதுவல்ல. பெருமானாரை நாங்கள் மனிதர் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மனிதர்தான், மனிதர் அன்றி வேறில்லை என்ற நிலைப்பாடு எங்களுடையதல்ல. ஏன், என்ன காரணம்? சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே மனிதராக பார்க்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே மனிதர் என்று சொல்வது கூடாது. மனிதரன்றி வேறில்லை என்ற நிலைப்பாடு அது இஸ்லாமிய நிலைப்பாடு அல்ல, அது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற பாடம் அல்ல என்கின்ற விடயங்களுக்கான சில கருத்துக்களை நாங்கள் முன்னமர்விலே உங்களிடம் முன்வைத்தோம். இப்பொழுது
நிழல் இருக்கின்றது என்று சொல்வதற்கு அவர்கள் முன்வைக்குகின்ற நபிமொழி ஆதாரங்கள். அதனால் அந்த நபிமொழி ஆதாரங்களை சொல்வதற்கு முன்னர் இந்த நிழல் என்ற தமிழ் சொல்லுக்கு வழங்கப்படுகின்ற அரபு மொழி சொல்லான லில்லுன் என்ற வார்த்தைக்கு தமிழில் நிழல் என்கின்ற அர்த்தம் மட்டும் இல்லை. தமிழ் அரபு மொழி அகராதிகளை நாங்கள் திறந்து பார்க்கின்ற பொழுது தாஜுல் அரூஸ், லிசானுல் அரப், முஃப்ரதாத் போன்ற அரபு மொழி அகராதிகளை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது லில்லுன் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருப்பதாக அந்த பெருமக்கள் குறிப்பிடுகின்றார்கள். லில்லுன் என்ற அந்த அரபு பதத்துக்கு நிழல் என்பது மாத்திரம் அர்த்தமல்ல, வேறு அர்த்தங்களும் இருக்கின்றது என்று அவர்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள் அரபு மொழி அகராதிகளில். ஏன் அவர்கள் வெறுமனே சொல்லார்த்தத்தின் அடிப்படையில் அதற்கு அர்த்தங்கள் வைக்கின்றார்களா என்றால் இல்லை. குர்ஆனில் லில்லுன் என்ற சொற்கள் பல அர்த்தங்களில் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆனில் லில்லுன் என்ற சொற்கள் உபயோகிக்கப்பட்ட பல இடங்களில் வெவ்வேறு அர்த்தங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று அதற்கு ஆதாரமாக அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். அதில் ஒன்று, இன்னல் முத்தகீன ஃபீ லிலாலின், முத்தகீன்கள் லிலாலிகளிலே இருப்பார்கள் என்று ஒரு வசனம் வரும். அது சூரத்துல் முர்சலாத் 41ஆம் வசனம். இங்கே அந்த லிலால் என்கின்ற சொல்லுக்கு அவர்கள் விளக்கம் அளிக்கின்ற பொழுது நஈமுன் ஃபி இஸ்ஸத்தின், முத்தகீன்கள் கண்ணியமாக இருப்பார்கள், சிறப்புற இருப்பார்கள், ஆடம்பரமாக அவர்கள் சொன்னத்திலே வாழ்வார்கள் என்று அந்த லில் என்ற சொல்லோடு வருகின்ற லிலால் என்ற பதத்திற்கு அல் குர்ஆனில் இருந்து லில்லுன் என்ற சொல்லுக்கு நிழல் மாத்திரம் அல்ல, சங்கை, கண்ணியம், கௌரவம், சிறப்பான வாழ்க்கை என்று இருக்கின்றது என்று குர்ஆன் அடிப்படையில் ஆதாரம் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு வசனம் சூரத்துல் பக்ரா 57வது, வலல்லல்னா அலைக்குமுல் கமாம், இது அந்த லில்லிலிருந்து பிறந்த ஒன்று. இந்த வசனத்துக்கு பொருள் சொல்கின்ற பொழுது நாங்கள் அவர்களை மேகங்களை கொண்டு பாதுகாத்தோம். வலல்லல்னா அலைக்குமுல் கமாம், மேகங்களை நாங்கள் அவர்கள் மீது நாங்கள் பாதுகாத்தோம். பாதுகாப்பு என்ற அர்த்தம் லில்லுக்கு இருக்கின்றது. அதற்கு இன்னும் ஒரு நபிமொழியை ஆதாரம் காண்பிப்பார்கள். அது புகாரி முஸ்லிமில் வருகின்ற நபிமொழி, சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லி, அல்லாஹ் தஆலா அவர்களை அவனுடைய நிழலில் வைப்பான் என்றால் இங்கே அல்லாஹ் அவர்களை அவனுடைய பாதுகாப்பில், அவனுடைய கௌரவமான சங்கையினூடாக அவர்களை பாதுகாப்பான் என்று இந்த பெருமக்கள் எல்லாம் லில்லுன் என்ற வார்த்தைக்கு நபிமொழி அல் குர்ஆனின் ஆதாரங்களின் அடிப்படையில் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றது, ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் இருப்பதை அவர்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருப்பதாக அதற்கு ஆதாரமாக முன்வைக்கப்பட போகின்ற அந்த நபிமொழிகள் வந்திருக்கின்ற அந்த சொல்லுக்கு வெறுமனே நிழல் என்று வைக்கக்கூடாது. அது பொருத்தமும் அல்ல அவ்விடத்திற்கு. அந்த இடத்தில் அந்த நபிமொழி நாம் சொல்ல போகின்ற அந்த நபிமொழிகள் வந்திருக்கின்ற அந்த சொல்லுக்கு நிழல் என்று வைப்பது பொருத்தமற்றது. வேறு அர்த்தங்கள் தான் அதற்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். அதனால் தான் லில்லி என்று வந்திருக்கின்றது, பெருமானாருக்கு லில் இருக்கின்றது என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நிழலை கண்டதாக அவர்களே சொல்லுகின்றார்கள். பெருமானாருடைய நிழலை கண்டதாக சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் என்று நிழல் இருப்பதற்கு வாதிடுகின்ற இந்த சகோதரர்களுடைய நபிமொழிகள் நிழல் இல்லை என்று வாதிடுகின்ற பெருமக்களுக்கு தெரியாமல் போகவில்லை. நிழல் இல்லை என்று வாதிடுகின்றவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, முஹத்திஸின்கள் இருக்குகின்றார்கள் நிழல் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள், முஃபஸ்ஸிரன்கள் இருக்கின்றார்கள் நிழல் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள், வரலாற்றாசிரியர்கள் இருக்கின்றார்கள் பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள். அப்படியானால் நிழல் இருப்பதாக சொல்லப்படுகின்ற நபிமொழிகள் தெரியாமல் போனதா அவர்களுக்கு, அல்லது அங்கே நிழல் இருப்பதாக நினைத்து கொண்டு முன்வைக்கப்படுகின்ற நபிமொழிகளுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்கின்றதா, வேறு அர்த்தங்கள் அவர்கள் கற்பிக்கின்றார்களா என்று நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். கற்பிக்கின்றார்கள். நபிமொழிகள் தெரியாமல் போகவில்லை அவர்களுக்கு. அந்த நபிமொழிகள் வந்திருக்கின்ற அந்த லில்லுன் என்ற சொல்லுக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அதனால்தான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்ற வாதாட்டத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். முதலாவது ஹதீஸ் மஜ்மஉ ஸவாயித் அத்தபரானி போன்ற நபிமொழி கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. நிழல் இருக்கின்றது என்று சொல்கின்ற சகோதரர்கள் முன்வைக்கின்ற நபிமொழிகளில் முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களோடு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சென்று கொண்டிருந்த பொழுது அது ஒரு மதிய நேரம், வெயில் அதிகமான ஒரு உஷ்ணமான ஒரு நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் ஒரு போர்வையினால் மறைக்கின்றார்கள், ஒரு புடவையினால் பெருமானாரை மறைக்கின்றார்கள். இப்படி நடந்து வருகின்ற பொழுது ஃபலம்மா ரஆ லில்லஹு, இந்த ஹதீஸில் வருகின்ற வசனம் ஃபலம்மா ரஆ லில்லஹு, அதனுடைய அல்லது அவருடைய நிழலை அவர் கண்ட பொழுது, யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நிழல் என்று இங்கே அவர்கள் பொருள் சொல்லுகின்றார்கள். நிழல் இருப்பதாக சொல்லுகின்றவர்கள் இந்த நபிமொழிக்கு ஃபலம்மா ரஆ லில்லஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நிழலை கண்டார்கள். கண்ட பொழுது ரஃபஅ ரஅஸஹு ஃபைதன் ஹுவ பிமுலாஅத்தின் கத் சுத்திர பிஹா, உசந்து தலை உசத்தி பார்க்குகின்றார்கள். போர்வை ஒன்று இருக்கின்றது, அந்த போர்வையை நகர்த்தி விட்டு சாதாரணமாக மனிதன் தான், நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்ற ஒரு அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து மஜ்மூ ஸவாயித் தபரானில் வருகின்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நிழலை அவர்களே கண்டதாக சொல்கின்றார்கள். எனவே நிழல் இருக்கின்றது என்று சொல்கின்றார், வாதிட வருகின்றார்கள். சகோதரர்களே, நாம் மேற்சொன்ன ஒரு ஹதீஸில் சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லி, 7 பேருக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய நிழலில் நிழல் வழங்குவான் என்றால், இங்க ஃபீ லில்லி அவனுடைய நிழல் என்றால் அல்லாஹுடைய நிழலா? நிழல் என்பது வேறு அர்த்தம் ஒரு புறம் இருக்க, இங்கே அந்த அந்த லமீர் மீளுகின்ற அந்த தளம் ஃபீ லில்லி அல்லாஹுடைய நிழலா? இல்லை, அல்லாஹுடைய நிழல் அல்ல. அல்லாஹ்வுக்கு நிழல் இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, இங்க ஃபீ லில்லி சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லி, அல்லாஹ் தன்னுடைய நிழல் என்றால் அவனுடைய நிழல் அல்ல. அல்லாஹ்வுக்கு நிழல் இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, இங்க அவனுடைய நிழல் என்பது பொருள் அல்ல. ஃபீ லில்லி அர்ஷி, அர்ஷுடைய நிழல். ஃபீ லில்லிஹில உள்ள அந்த அல்ஹா, அந்த லமீர் அல்லாஹ்வை பார்த்து மீளவில்லை, அர்ஷை பார்த்து மீளுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய நிழல் என்று தன்னுடைய நிலையை வழங்குவதாக சொல்வது என்பது அர்ஷுடைய நிழலை வழங்குவதாக சொல்லுகின்றான். அந்த மாதிரி ஃபலம்மா ரஆ லில்லஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நிழலை கண்டது என்பது பிழை. அவர்களுடைய நிழலை இங்கே காணவில்லை. ஃபலம்மா ரஆ லில்ல ஸௌப், அந்த லமீர் புடவை பார்த்து மீளுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதையில் நடந்து போகக்குள்ள ஒரு விரிப்பை பிடிக்கிறாங்க. விரிப்பை பிடிச்ச உடனே வெயிலில் கீழே பார்க்குறாங்க, நிழலாக இருக்கின்றது. கிளை பார்த்தா நிழலாக இருக்கின்றது. வெயிலில் நிற்கக்குள்ள மேலே ஒரு புடவை பிடிச்சா, ஒரு பந்தில் குடையை பிடிச்சா நிழல் தெரியுமா இல்லையா? அங்கே தன்னுடைய நிழல் அல்ல. நிழல் அங்கு என்பது பெருமானாருடைய நிழல் இல்லை, குடையுடைய நிழல், புடவையுடைய நிழல், போர்வையுடைய நிழல் என்பது அர்த்தம். எனவே இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழல் என்பதற்கு ஆதாரமாக எடுக்க முடியாது, எடுப்பது கூடாது. ஏன் பெருமானாருக்கு நிழல் இல்லை என்பது ஒரு வாதம். அப்படித்தான் நிழல் என்று வந்தால், லில்லு என்று வந்தால் கண்ட இடம் எல்லாம் நிழல் 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 என்றே பொருள் கொடுக்க கூடாது, இரண்டாவது வாதம். இந்த இடத்தில் பெருமானாருடைய நிழல் என்பது கிடையாது. இந்த இடத்தில் லில்லுக்கு நிழல் என்ற பொருள் தான், ஆனால் பெருமானாருடைய நிழல் அல்ல, போர்வையுடைய நிழல், புடவையுடைய நிழல், அவர்களுடைய மறைக்கப்பட்ட நிழல் தெரிவு செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வும் அல் குர்ஆனும் பஷர் 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 என்று சொல்வதற்காக இவர்களும் பஷர் பஷர் மனிதன் மனிதன் என்று சொன்னார்களே, பிழையாக புரிந்தார்கள். பெருமானாருடைய மறுபகுதியை நிராகரித்தார்கள். அது நான் நிழல் என்று சொன்னார்கள். நிழல் இருப்பதற்கென்று முன்வைத்த முதல் ஆதாரம் பிழையான ஆதாரம். அது பெருமானாருடைய நிழல் அல்ல, அது புடவையுடைய நிழல். இரண்டாவது,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருப்பதற்கு சொல்லப்படுகின்ற இரண்டாவது ஆதாரம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பயணத்தில் மனைவிமார்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் இருக்கின்றார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கொண்டு வந்த வாகனம் ஒட்டகம் சுகமில்லாமல் போய்விடுகின்றது, பயணிப்பதற்கு தகுதியற்றதாக போகின்றது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட மேலதிகமான ஒட்டகம் இருக்கின்றது, வாகனம் இருக்கிறது, கொடுத்து உதவுங்க என்று சொன்னால் அவங்க இவ்வாறு ஏதோ வார்த்தையை சொல்ல ஸைனப் நாயகியோட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறு மனவேதனை மனஸ்தாபம் ஏற்பட்டு விடுகின்றது. சுமார் ஓரிரு மாத காலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. இப்படியான நிலைப்பாட்டில் இருக்கக்குள்ள ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஃபலன்னத், இந்த ஹதீஸ் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, ஃபலன்னத் அன்னஹு லா ஹாஜத லஹு ஃபீஹா, இனிமேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க போல என்று நினைத்துக்கிட்டு அவங்களுடைய கட்டில் அவர்களுடைய வீட்டினுடைய தளபாடம் எல்லாம் எடுத்து ஒரு புறமாக ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். இனிமேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரமாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, பேச மாட்டாங்க என்று நினைச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள அவர்களுடைய உபகரணங்களை, வீட்டு தளபாடங்களை எடுத்து தள்ளி வைத்து விடுகின்றார்கள். 3 மாதம் ஆயிற்று. ஃபபைனமா ஹிய தாத்த யௌமின், ஒரு நாள் பினஸ்ஃபின் நஹாரி, நடுப்பகல், ஒரஅத் லில்லஹு, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரஅத் லில்லஹு, அவர்களுடைய நிழலை கண்டார்கள் என்று ஹதீஸ் வருகின்றது. ஒரஅத் லில்லஹு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிழலை கண்டார்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இது நேரடி அர்த்தம். அப்ப கண்ட உடனே என்ன செய்யறாங்க, ஒரஅத் லில்லஹு கத் அக்பல, நிழல் முன் வருவதை கண்டார்கள். ஃபஆதத் சரீரஹா வ மதாஅஹா, நிழலை கண்ட வேகத்தில் வீட்டில் ஒதுக்கி வைத்திருந்த தள்ளி வைத்திருந்த தளபாடங்களை சரி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பது இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து. இந்த ஹதீஸை முன்வைத்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழலை கண்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே நிழல் இருக்கின்றது. ஏன்னா வில்லு வந்திருக்குதே, வில்லுக்கு வேறு அர்த்தம் இல்லையா, நிழல் நிழல் தானே அர்த்தம். எனவே வில்லை கண்டார்கள், நிழலை கண்டார்கள் என்று இவர்கள் பாடம் சொல்லுகின்றார்கள், இவர்கள் கருத்தை கற்பித்து கொடுக்கின்றார்கள். நாம் இங்கே ஒரஅத் லில்லஹு கத் அக்பல என்றால் லில்ல வந்து முன்னோக்கி வந்தது என்று இந்த மௌசூப் சிவத்தாக நஹ்விலே பேசப்படக்கூடாது, பேசப்பட மாட்டாது. லில்லுன் அக்பல என்று சொல்லுவது கூடாது. நஹ்வு இலக்கணத்துக்கு அது ஒரு நாகரிகமற்ற ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப இங்கே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் லில்லை கண்டார்கள் என்றால் இங்கே லில்லுடைய முராது, லில்லுடைய அர்த்தம் வந்து நிழல் அல்ல, பெருமானார். ஏன்னா லில்லுன் என்ற சொல்லுக்கு ஆள் என்ற அர்த்தம் இருக்கின்றது. லில்லுன் என்ற சொல்லுக்கு அரபுல ஆள், ரைத்து லில்லஹுன்னா நான் அவரை கண்டேன், அவரைத்தான் கண்டேன், நிழலை காணவில்லை. இங்கே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா 3 மாதங்களுக்கு மேலாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காணாம இருக்கின்ற பொழுது ஒரு நாள் பெருமானாருடைய லில்லை காணுகின்றார்கள் என்றால் பெருமானாரை தூரத்தில் இருந்து வர காணுகின்றார்கள். தன்னுடைய வீடு நோக்கி தூரத்தில் இருந்து பெருமானாரை வர காணுகின்றார்கள். தூரத்தில் இருந்து பெருமானாரை வர கண்டதனால் தான் ஃபஆதத் மதாஹா வ சரீரஹா, அவருடைய வீட்டில் உள்ள தடபாலங்களை எல்லாம் சரி செய்ய ஆரம்பித்தார்கள் என்று. இது நாம் என்ன சுயமாக சொல்லுகின்ற கருத்தா, புதுசாக சொல்ற கருத்தா? சொல்ற ஆள் நான் புதுசாக இருக்கலாம், அல்லது நீங்க கேட்கிற நீங்க புதுசாக இருக்கலாம். இல்லை, நாம் அதனால் தான் துவக்கத்தில் சொன்னோம், இந்த விளக்கங்கள் எல்லாம் பல 100 ஆண்டுகள் கடந்து பயணித்து வந்த பிரச்சினை. இதே கருத்துக்களை, இதே விளக்கங்களை 13 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் எழுத்து வடிவிலே சமர்ப்பித்து வைத்து விட்டோம். எங்களுடைய பெருமக்கள் இப்படியான பிரச்சனைகளை எழுத்து வடிவிலே 13 ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதற்கும் வாய்ப்பு இல்லை. எழுத்து வடிவில் இன்றும் அந்த நூல் பாதுகாப்பு இருக்கின்ற தஃப்சீர் ஆயத் அன்னூர் என்ற அந்த நூலை நாங்கள் மறுதடவை இந்த இடத்தில் உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க ஆசைப்படுவோம். இந்த நூலில் இது சம்பந்தப்பட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரா அல்லது பஷரா, நூறுந்தான் பஷருந்தான், பஷர் என்று மட்டும் தனியாக சொல்வது கூடாது, அது குஃப்ரியத்தில் ஏற்படுத்தும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற வாதங்களில் வைக்கப்படுகின்ற நபிமொழிகளுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகின்ற சொன்னவர்கள் யார்?
பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று சொன்னவர்கள். நிழல் இல்லை என்று சொன்னவர்கள் யார்? நேற்று அல்லது இன்று நாங்கள் சொல்லுகின்ற நாங்களா சொன்னோம்? இல்லை, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னவர்கள் முஹத்திதுன்கள். நிழல் இல்லை என்று சொன்னவர்கள் முஹத்திதுன்கள். நிழல் இருப்பதாக சொல்லப்படுகின்ற நபிமொழிகளுக்கு விளக்கம் சொன்னவர்கள் முஹத்திதுன்கள். பெருமானாரே பஷர் இல்லை என்று சொன்னவர்கள் முஹத்திதுன்கள். அது பஷரும் தான் நூறானியத்து மிகைத்தவர்கள் என்று சொன்னவர்களும் முஹத்திதுன்கள். பஷர் மாத்திரம் என்று எந்த ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய பெருமக்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைக்குண்மையாக நேசித்த மக்களும் சொல்லவில்லை. இது எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன கருத்துக்கள். ஹதீஸ் இருக்கின்றது தான், அது லில் என்ற வார்த்தை வந்திருக்கின்றதான். அதற்காக நிழல் நிழல் என்று அர்த்தம் கற்பிக்காதீர்கள். முதல் சொல் நபிமொழியில் அது பெருமானாருடைய நிழல் அல்ல, அது பிடவையுடைய நிழல். அது பெருமானாரோடு சம்பந்தப்படுத்தப்படுகின்றது, அது பிழையான பின்னணி. இரண்டாவது நபிமொழி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிழலை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருவதாக கண்டார்கள் என்று சொல்லப்பட்ட நபிமொழி அது நிழல் அல்ல, பெருமானாரே வர கண்டார்கள். லில்லுடைய முராது தாத் ஷஹ்ஸ், ஒரு மனிதர் என்ற அர்த்தம் இருக்கின்றது. எனவே இந்த ஹதீஸ் தெளிவற்ற ஹதீஸ், தெளிவில்லை. இந்த லில்லுக்கு வேறு அர்த்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சொல்லுக்கு ஒரு நபிமொழிக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு அர்த்தத்தில் தொங்கிக் கொண்டிருக்க முடியாது, தொங்கி இருக்கவும் கூடாது. மூன்றாவது நபிமொழி இது சஹீஹ் இப்னு ஹுஸைமா, முஸ்தத்ரக், முஷ்கில் ஆசார் போன்ற நபிமொழி கிரந்தங்களை பதிவாயிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்குடன் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுது கொண்டிருந்த பெருமானார் இமாமத்து செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென முன்னே செல்கின்றார்கள். நின்ற இடத்தை விட்டு முன் செல்கின்றார்கள். முன் சென்று தன்னுடைய கையை நீட்டுகின்றார்கள். கையை தொழுகையில் நின்றவர்களாக கையை நீட்டுகின்றார்கள். தொழுது முடிந்தவுடனே பிறகு கையால் எடுக்கிறாங்க, கையை பின்னுக்கு எடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பின்னுக்கு வராங்க, சஹாபாக்களையும் பின்னுக்கு போய் சொல்கிறாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இது வளமைக்கு மாற்றமான நிகழ்வு. தொழுது முடிந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, சனஅத ஃபீ ஸலாத்திக ஹாதிஹி மாலம் தஸ்ன ஃபீ ஸலாத்தின் கப்லஹா. நாயகமே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தொழக்குள்ள செய்து கொள்ளாத நடவடிக்கையை நடைமுறையை நாங்கள் இந்த தொழுகையில் கண்டோமே, என்ன நடந்தது என்று கேட்டதற்கு கால இன்னி ரஅய்துல் ஜன்னத, நாம் சுவனத்தை கண்டேன். அந்த ஹதீஸில் சுவனத்தை கண்டேன் என்று அது சொல்லப்படுகின்ற அந்த நபிமொழியில் ஹத்தா ரஅய்து லில்லி வ லில்லக்கும், என்னுடைய நிழலையும் உங்களுடைய நிழலையும் நான் கண்டேன். என்னுடைய நிழலையும் உங்களுடைய நிழலையும் நான் காணுகின்ற வரைக்கும் நான் சுவனத்தை கண்டேன் என்று வருகின்றது நபிமொழி. சஹியான நபிமொழி, அதில் நமக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இங்கே இந்த ஹதீஸை ஆதாரமாக காண்பித்து மூன்றாவது ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிவிட்டார்கள், அவர்களுடைய நிழலை அவர்களே கண்டார்கள், சஹாபாக்குடைய நிழலையும் கண்டதாக சொல்லிவிட்டார்கள். எனவே பெருமானாருக்கு நிழல் இருக்கின்றது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்களே என்றது ஒரு வாதாட்டம். சகோதரர்களே, இங்கே ரஅய்து லில்லி வ லில்லக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழல் அல்ல, சஹாபாக்குடைய நிழலும் அல்ல. ஏன்? இந்த இடத்துல நிழல் தான், இந்த நபிமொழியில லில்லுக்கு அர்த்தம் நிழல் தான். ஆனால் பெருமானாருடைய நிழல் அல்ல, சஹாபாக்களுடைய சுய நிழலும் அல்ல. அப்ப எந்த நிழல்? அல் குர்ஆன் சொல்லும், வயுதுகிலுஹும் ஃபீ ظிலாலின் ஃபீ ظில்லின் ظலீல் வனுதுகிலுஹும் ஃபீ ظில்லின் ظலீல். நாங்கள் மூமின்களை முத்தகீன்களை விசாலமான அழகான விரிந்த நிழலின் கீழ் நாங்கள் அவர்களை உட்கார வைப்போம், அவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று அல் குர்ஆன் சொல்லும். இங்கே பெருமானார் நான் என்னுடைய நிழலை கண்டேன், உங்களுடைய நிழலை கண்டேன் என்று சொன்னால் பெருமானாருக்கு சுவனத்தில் வழங்கப்பட இருக்கின்ற நிழல், ஒரு மரத்து ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படும் அந்த மர நிழல் ஒவ்வொருத்தரு மூமின்களுக்கு இருக்கின்றது. அந்த எந்த மரத்தின் கீழ் எந்த நிழல் இருக்குமோ அந்த நிழலை கண்டேன். பெருமானாருக்கு வழங்கப்படுகின்ற சுவனத்தில் வழங்கப்படுகின்ற மரநிழல் இருக்கின்றது அல்லவா, அந்த நிழலை கண்டேன் என்பது அர்த்தமே தவிர பெருமானாருடைய நிழல் என்பது அர்த்தம் அல்ல, அது பிழையான அர்த்தம். அப்ப இங்கே ரஅய்து லில்லி, என்னுடைய நிழலை கண்டேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு மரம் தரப்பட இருக்கும், அந்த மரத்துக்கு ஒரு நிழல் இருக்கின்றது, அந்த நிழலை தான் கண்டேன்.
உங்களுக்கு மரங்கள் தரப்பட இருக்கும், அந்த மரத்துக்கு நிழல் இருக்கின்றது, அந்த நிழலையும் நான் இந்த இடத்தில் கண்டேன் என்று எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய அறிஞர்கள் இந்த நபிமொழி வந்திருக்கின்ற இந்த லில்லுக்கு பொருள் சொல்கின்றார்கள். எனவே மூன்றாவது ஆதாரமும் தெளிவற்றது, அடிபட்டு செல்கின்றது. இந்த மூன்று ஹதீஸ் தான், இந்த மூன்று நபிமொழி தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இருக்கின்றது என்பதற்கு முன்வைக்குகின்ற சகோதரர்களால் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆதாரம். அது தெளிவற்றது என்பது எங்களுடைய முன்னோர்கள் சொல்லித் தந்த கருத்து, எங்கள் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்ற கருத்து, எங்களுடைய அறிஞர்கள் அறிவித்த எங்களுக்கு அற்புதமான விளக்கங்கள். எனவே வார்த்தை சொல்லிருக்கின்றது லில்லுன் என்பது அர்த்தம் கற்பிக்காதீர்கள், அது பெருமானாருடைய நிழல் என்று கற்பிக்காதீர்கள். என்ற பெருமானாருக்கு நிழல் இல்லையே, பஷர் இல்லையே. நீங்கள் பஷர் என்று வாதிடுவதால் நிழல் என்று வருகின்ற இடமெல்லாம் அதை பெருமானாரோடு சேர்த்து வைக்கின்றீர்கள். தனி பஷரும் அல்ல என்பதை நிராகரிக்கின்றீர்கள். நிழல் என்று வருகின்ற பொழுதோ அந்த நிழலை பெருமானாரோடு சேர்த்து பேசுகின்றீர்கள். இது ஒரு இருட்டடிப்பான ஒரு செயல், இது ஒரு மோசடியான செயல், இது மார்க்கத்தை பிழையாக விளங்கிக் கொள்ள வருகின்ற முற்படுகின்ற விளக்கமாக இருக்கின்றது. சரி, அப்படி என்றால் இந்த இடத்தில் வந்திருக்கின்ற இந்த 3 நபிமொழிக்கு நாங்கள் விளக்கம் சொன்னோம் என்றால் நிழல் இல்லை என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம்? இப்போ நாம் நிழல் இல்லை என்று சொல்லுகின்ற ஆதாரங்களை அவர்கள் விமர்சிக்கின்றார்கள். அவர்கள் விமர்சிக்கத்தானே செய்வார்கள். அவர்களுடைய எல்லா விமர்சனத்துக்கு நாங்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்க செல்ல முடியாதே. பஷர் என்று அல் குர்ஆன் சொல்வதை தனியே பிடித்து கொண்டு, நூறு என்று சொல்வதை நிராகரித்துக் கொண்டு அதிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்ல வருகின்ற நபிமொழிகளை நிச்சயமாக விமர்சிப்பார்கள், அதற்கு விளக்கம் சொல்ல முற்படுவார்கள், அதனை அவர்கள் தூக்கி எறிய ஆசைப்படுவார்கள். அப்ப நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்பதற்கு சொல்லுகின்ற ஆதாரங்களும் 3 ஆதாரங்கள். நிழல் இல்லை என்று சொல்வதற்கு சொல்லப்படுகின்ற ஆதாரங்கள் 3. அதில் ஒன்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற நபிமொழி, மற்றொன்று சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், மற்றொன்று மிகப்பெரிய பிரபலமான தாபி சையதுனா தக்வான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற நபிமொழி. 3 நபிமொழிகள். இந்த நபிமொழிகளில் ஒன்று முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் பதிவாகி இருக்கின்றது. அப்துர் ரஸாக் அன் இப்னு ஜுரைஜின் قال اخبرني نافع ان ابن عباس قال لم يكن لرسول الله صلى الله عليه وسلم ظل ولم يكن مع الشمس قط الا غلب ضوءه ضوء الشمس ولم يكن مع السراج قط الا غلب ضوءه ضوء السراج. اسناده صحيح. இப்னு அப்பாஸ் நாயகம் சொல்வதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரியனிலோ சந்திரனிலோ நிழல் இல்லை என்பதற்கு சொல்லப்படுகின்ற இப்னு அப்பாஸ் நாயகம் அறிவிக்கின்ற ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்பது இங்கே தரப்பட்டிருக்கின்ற இஸ்னாதுகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அது முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் இருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. அது இப்போ உள்ள முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் இருக்குதா இல்லையாண்டா அது வேற பிரச்சனையா இருப்பதாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த 3 நபிமொழிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்பதற்கு 3 நபிமொழிகள் சொன்னவர்கள். ஒன்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மற்றது சையதுனா உஸ்மான் நகானி ரலியல்லாஹு அன்ஹு, மற்றது மிகப்பெரிய தாபிஈ தக்வான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபிமொழிகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நிழல் இருக்கிறது என்ற நபிமொழிகளுக்கு விளக்கம் சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்ற நபிமொழிகளை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் யார்? முஹத்திஸுன்கள், முஃபஸ்ஸிருன்கள், முவர்ரிஹூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள், தஃப்சீர் கலை வல்லுநர்கள். இந்த 3 வகையான உலமாக்கள் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று வந்திருக்கின்ற இந்த நபிமொழிகளை ஆதாரமாக எடுத்து அவர்களுடைய நூட்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர் பட்டியல்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஷேகுல் இஸ்லாம் ஜக்கரியா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்துரருல் பஹியா ஷரஹ் அல் மன்லூமத்தில் வர்தியா என்ற கிதாபிலும், அஸ்னல் மதாலிப் ஷரஹ் ரவுலுத் தாலிப் என்ற நூலிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு ஆதாரமாக இந்த நபிமொழிகளை கையாளுகின்றார்கள். அல் இமாம் அல் புஹூத்தி ஹம்பலி மதஹபை சேர்ந்தவர்கள் கஷ்ஷாஃபுல் கினா அலா மத்னில் இக்னா என்ற நூலில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். அதற்கு ஆதாரமாக இந்த நாம் சொன்ன நபிமொழிகளை முன்வைக்கின்றார்கள்.
அஷேக் அல் மிர்தாவி அத் திமஷ்கி அல் இன்சாஃப் ஃபி மஅரிஃபத் ராஜிஹ் என்கின்ற கிதாபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். முஸ்தபா பின் சாத் பின் அப்து என்பவர் மதாலிபு உலின் நுஹா ஃபி ஷர்ஹி காயத்தில் முன்தஹா என்ற கிதாபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். அல் இமாம் சாவி அல் ஃபுதுஹாத்துல் அஹ்மதியா பில் மினஹில் மக்கியா பில் மினஹில் முஹம்மதியா ஷரஹ் மத்ன் அல் ஹம்சியாவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். அல்லாமா இமாம் இப்னு சபா அவர்களுடைய ஹசாயிஸ் நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். அல் இமாம் சுயூதி அல் ஹசாயிசுல் குப்ராவில் நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். அல்லாமா கஸ்தலானி வ ஸுர்கானி மவாஹிபுல் துன்யா ஷரஹ் மஹாபில் துன்யாவில் பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். காது இயால் அஷ்ஷிபா பிதாரிபில் முஸ்தபா என்ற நூலில் பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். முல்லா அலியுல் காரி ஷரஹ் சிபாவில் பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ஷரஹ் ஹம்சியா என்ற நூலிலும் நியாமத்துல் குப்ரா என்ற நூலிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். லம் யகுன் லில்லன் அஸ்லன் அறவே இப்னு ஹஜர் ஹைத்தமி அவர்கள் ஷரஹ் ஹம்சியாவில் சுத்தமாக அவர்களுக்கு நிழல் என்பதே இல்லை என்று சொல்கின்றார். அறவே நிழல் என்பது கிடையாது. அல் இமாம் அஸ்ஸாலிஹ் சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்கின்ற கிதாபில் இமாம் முஜ்தஹித் இப்னுல் முபாரக் அல் ஹாஃபில் அர் ரஸீன் அல் இமாம் முஹத்திஸ் இவர் மிகப்பெரிய முஹத்திஸ் பிரபலமான முஹத்திஸ் ஒரால் அல் ஹாஃபில் ரஸீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். இதே நபி மொழியை ஆதாரமாக காண்பிக்கின்றார்கள். அல் ஹாஃபில் அல் முஹத்திஸ் இப்னுல் முலக்கன் காயத்து சூல் ஃபி ஹசாயிஸ் ரசூல் என்ற கிதாபில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். இதே நபி மொழிகளை ஆதாரமாக காண்பிக்கின்றார்கள். இமாம் சுபுக்கி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் இல்லை என்கின்றார்கள். இதே ஹதீஸை ஆதாரமாக காட்டுகின்றார்கள். இமாம் நஸபி தப்சீர் நஸபியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் இல்லை இருக்கின்றார்கள். இதே ஆதாரங்களை காண்பிக்கின்றார்கள். அல் இமாம் நைசாபூரி தப்சீர் நைசாபூரி நிழல் இல்லை என்கின்றார்கள். இதே ஹதீஸை ஆதாரமாக காட்டுகின்றார்கள். ஷா அப்துல் அசீஸ் முஹத்திஸ் திஹ்லவி தப்சீர் அசீசியில் பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். மௌலவி ரஷீத் அஹமது கொங்கோஹி இம்தாது சுலுக் என்ற கிதாபில் நிழல் இல்லை என்று சொல்கின்றார். மௌலவி அஷ்ரஃப் அலி தானவி நஷ்ரு தீப் என்ற நூலில் பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார். மௌலானா ரூமி பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார். முஜத்தித் அல் ஃபுசானி பெருமானாருக்கு நிழல் இல்லை என்று சொல்கின்றார். அஷேக் அஹமது ரஸா கான் கமருத்தமா ஃபி நஃபி லில்லி அன் சையிதினா அல் மகாம் நஃபியுல் ஃபை அன் அம்மன் இஸ்தனார பினூரிஹி குல்லி ஷை ஹதியுல் ஹைரான் ஃபி நஃபியில் ஃபை என்ற 3 கிதாபில் இமாம் அஹமது ரஸா கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். இமாம் கஸ்ஸாலி நிழல் இல்லை என்று சொல்கிறார்கள். ஷிஹாபுதீன் அல் குஃபாஜி நிழல் இல்லை என்கின்றார்கள். இமாம் ஷாரானி நிழல் இல்லை என்கின்றார்கள். இமாம் முர்தலா ஜுபைதி நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். இஸ்மாயில் ஹக்கி அல் பரூசி நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். இமாம் நபஹானி நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். அல் இமாம் அல் இஸ்ஃபஹானி நிழல் இல்லை என்று சொல்கின்றார்கள். இமாம் அல் ஹலபி நிழல் இல்லை. இமாம் பைஜூரி நிழல் இல்லை. அதே போன்று அத்தியாருல் பக்ரி என்கின்ற பெரியார், மதாரிஜ் நுபுவாவில் அஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் என்கின்ற பெரியார், ஷரஹ் சமாயில் அப்துல் ரவுஃப் அல் மனாவி போன்ற இப்படியான ஏராளமான ஒரு பெயர் பட்டியலும் கிதாப் பட்டியலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் காண்பிக்கின்ற ஆதாரம் எல்லாம் நாம் சொன்ன இந்த 3 நபிமொழிகளும். அதற்காக பெருமானாருக்கு நிழல் இருக்கின்றது என்று சொன்ன நபிமொழிகள் அவர்களுக்கு தெரியவில்லை என்பது அர்த்தம் அல்ல. அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். விளக்கம் சொல்லித்தானே ஆக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு முன்ன அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே அவங்க படிக்காம மற்ற ஹதீஸ் எழுத முஹத்திஸீன்களே முஃபஸ்ஸிரீன்களே முஅர்ரிஹீன்களே வரலாற்று ஆசிரியர் இருக்கின்றார்கள், ஹதீஸ்களே வல்லுநர்கள் இருக்கின்றார்கள், ஹாஃபிழ்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை 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 என்கின்ற உறுதியான அக்கீதாவில் இருக்கின்றார்கள். நிழல் என்பதே இல்லை. காரணம், பெருமானார் தனி மனிதன் இல்லை. நீங்கள் தனி மனிதனாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் 6666 வசனங்களையும் அடுக்கி 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 பஷர் 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 மனிதன் 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 என்று நீங்கள் அடித்து சொல்வீர்கள் என்றால் நீங்கள் நிழல் இருக்கின்றது என்றுதான் சொல்வீர்கள். ஆட்சேபனே கிடையாது. ஆனால் பஷர் அல்ல. வெறுமனே பஷராக ஈமான் கொள்ளாதீர்கள். பஷராக கண்டவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஈமானை பெருமானாரை ரசூலாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹுடைய கூட்டம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் நபியை நூஹுலாவை பஷராக பார்த்தது ஈமான் கொள்ளவில்லை. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அவர்களுடைய நபியை பஷராக பார்த்தது ஈமான் கொள்ளவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அவர்களை பஷராக பார்த்து ஈமான் கொள்ளவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ளாத காபிரீன்கள் முஷ்ரிக்கீன்கள் பஷராகவே பார்த்தார்கள், ஈமான் கொள்ளவில்லை. சந்தோஷம், நீங்கள் பஷராக பார்க்கின்றீர்கள், ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள். பாராட்ட வேண்டும், பொன்னாடை போற்ற வேண்டும். பாராட்ட வேண்டும், பொன்னாடை போற்ற வேண்டும். காரணம், பஷர் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லை.
பஷராக மாத்திரம் கண்டவர்கள் எல்லாம் அந்த ரசூல்மார்களை நிராகரித்தவர்கள், காபிராகி போனவர்கள், முஷ்ரிக்காகி போனவர்கள். ஆனால் நீங்கள் பஷராக காணுகின்றீர்கள், ஈமான் கொண்டு விட்டீர்கள். பெருமானாரை நீங்கள் நபியாக அங்கீகரித்துக் கொண்டீர்கள். பாராட்ட வேண்டிய ஒன்று, பொன்னாடை போற்ற வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன இடத்தில் இருக்க போகின்றீர்கள், இல்லை நீங்கள் எந்த தளத்துக்கு நீங்கள் நடைமையில் செல்ல போகின்றீர்கள் என்பதை நானும் நீங்களும் சந்திக்கத்தான் போக இருக்கின்றோம். எனவே சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று நாங்கள் சொல்கின்றோமே, இதற்கு அந்த நிழல் இல்லை என்று சொல்கின்றவர்கள் கூறுகின்ற காரணங்கள் என்ன? சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிழல் இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்கின்ற காரணம் லிஅல்லா யல்லா இன்சானுன் கதமஹு அலா தாலிக், பெருமானாருடைய நிழலில் யாருடைய கால்பாதமும் பட்டுவிடக்கூடாது. யார் அகீதா? சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அகீதா. நிழல் இல்லை என்றும் சொன்னார்கள். நிழல் ஏன் இல்லை என்பதற்கான காரணங்களையும் சொன்னார்கள். இப்னு சபா நிழல் இல்லை என்று சொன்னார். ஏன் இல்லை? பன்னஹு கான நூரன், பெருமானார் அவர்கள் நூறாக இருந்தார்கள், நூறுக்கு நிழல் இல்லை. நிழல் இல்லை என்றும் சொன்னார்கள், அதுக்குரிய காரணங்களையும் சொன்னார்கள். ஹாஃபிஸ் ரஸீன் முஹத்திஸ், பெருமானாருக்கு நூறு இல்லை என்று சொன்னவர்களில் ஒருவர். ஏன் நூறு இல்லை? பிகலபத்தி அன்வாரி, பெருமானாருடைய நூர், பெருமானாருடைய ஒளி சூரிய சந்திரங்களுடைய ஒளியை விட மிகைத்தது, அதனால் அவர்களுக்கு நூறு இல்லை என்பதை அவரவர்களே அந்த நிழல் இல்லை என்று சொன்னவர்களே காரணங்களை அடுக்கி வைத்து விட்டார்கள். நாம் நம்முடைய பெருமக்கள் எங்களுடைய ஷேகுமார்கள் சொல்லி தந்த ஒரு கருத்து இருக்கின்றது. ஏன் நிழல் இல்லாமல் போனது பெருமானாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லாமல் போனதற்குரிய காரணங்களை எங்களுடைய பெருமக்கள் எங்களுக்கு பாடம் புகட்டுகின்ற பொழுது, பெருமானார் நிகரற்றவர்கள், பெருமானார் நிகரற்றவர், ஒரு மகா புருஷர், அந்த நிகர் நிழலிலும் வந்துவிடக்கூடாது. பெருமானாருக்குரிய நிகர் அவர்களுடைய நிழலாக இருந்தாலும் சரி, அந்த நிழல் கூட பெருமானாருக்கு நிகராகிவிடக்கூடாது. எனவே நிழல் இல்லை. பெருமானாருக்கு நிழலிலும் நிகர் இல்லை, வெளியிலும் நிகர் இல்லை, உள்ளிலும் நிகர் இல்லை என்று எங்களுடைய பெருமக்கள் எங்களுக்கு அர்த்தம் சொல்லி தருவார்கள். சகோதரர்களே, அடுத்து இன்னும் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது, நிழல் ஏன் இல்லாமல் போனது என்பதற்கு, நிழல் என்பது இருள். நிழல் என்பது இருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கங்களில் எந்த ஒரு பக்கத்திலும் பெருமானாருக்கு நிழல் இருள் என்பது கிடையாது. இருள் பெருமானாரில் இல்லை, எனவே நிழலும் இல்லை. நிழல் என்பது இருள், எனவே பெருமானாருக்கு இருள் இல்லை, ஆகவே நிழல் இல்லை என்ற பல காரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் என்பதற்குரிய ஆதாரங்களாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கா முக்கர்ரமா, மதீனா முனவரா போன்ற அந்த அரபு தேசங்கள் உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது, சுல்தான் அப்துல் ஹமீத் என்கின்ற மன்னன் அரசராக இருந்த காலகட்டத்தில் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடிக்கு அதிகம் கண்ணியம் கொடுத்த ஒருவர். இவர் பெருமானாருடைய முடிக்கு அதிகமாக கௌரவம் கொடுக்கின்றார் என்ற செய்தி கேட்டவுடன் ஏகப்பட்டவர்கள் என்னிடமும் முடியிருக்கின்றது என்று பேச துவங்கி விட்டார்கள். மன்னருடைய மதிப்பை பெற்றுவிடலாம், மன்னருடைய சன்மானங்களை பெற்றுவிடலாம் என்பதற்காக. இது மன்னருக்கு பெரிய இடைஞ்சலாக போகின்றது. மன்னர் பெரிய குழப்பத்தில் உலாகின்றார். உடனே அவர், அந்த மன்னர் சுல்தான் அப்துல் ஹமீத் என்பவர், உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கறிஞர்களையும், பெரும் மார்க்கறிஞர்களை எல்லாம் திரட்டுகின்றார். திரட்டி ஆலோசனை கேட்கின்றார். இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கின்றது, இதுக்கு என்ன முடிவு நீங்கள் சொல்லுங்கள், இதற்கு நாங்கள் எவ்வாறு விடை காணலாம் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஷேக் அஸ்அத் அல் அஷ்கரி என்ற ஒரு பெரியார், இவர் அந்த சபையிலே சொல்கின்றார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது. நாங்கள் என்ன செய்வோம்டா, இந்த முடியை கொண்டு, யாருக்கிட்ட எல்லாம் முடி இருக்குதோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு அழைப்பித்து இந்த முடியை கொண்டு வெளிச்சத்தில் வச்சு பார்ப்போம். முடிய சூரிய ஒளியில் அல்லது சந்திர ஒளியில் அல்லது ஏதோ ஒரு வெளிச்சத்தில் நாங்கள் என்ன செய்வோம், வச்சு பார்ப்போம். எந்த முடிக்கு பெருமானாருடைய முடி என்று எவர்கள் வாதிட்டு கொண்டிருக்கின்றார்களோ, எவர்களெல்லாம் அந்த பெருமானுடைய முடி என்று கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த முடிகளில் எந்த முடிக்காவது நிழல் இருக்கும் என்றால் அது பொய்யான முடி என்று நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்றார். எந்த முடிக்கு நிழல் இல்லையோ
அந்த முடிதான் பெருமானாருடைய முடி என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று சொன்ன அந்த அறிஞருடைய கருத்தை அந்த மன்னர் ஏற்றி அழைப்பிக்கப்படுகின்றது. அப்போது அழைக்கப்பட்டு பரீட்சிக்கப்பட்ட சமயங்களில் ஏராளமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி என்று சொல்லப்பட்ட அந்த முடிகள் ஏராளமான முடிகள் பொய்யான முடிகள் என்று அறிவிக்கப்பட்டது என்ற செய்தியை தபர்ருக்கு சஹாபா பி ஆசாரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூலின் 59ஆம் பக்கத்தில் பதிவாகிருக்கின்றது. பெருமானாருக்கு நிழலில்லை, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுக்கும் நிழல் இல்லை. காரணம், பெருமானார் பஷர் இல்லை, தனி பஷர் இல்லை. பஷர் என்பதை மறக்கவும் கூடாது, பஷர் தான் என்று சொல்லவும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் என்பதை மறக்கவும் கூடாது, மனிதர் இல்லை என்று சொல்லவும் கூடாது, ஆனால் மனிதர் மட்டும்தான் என்று சொல்லவும் கூடாது. மனிதரும் தான், அதே நேரத்தில் நூறாகவும் இருக்கின்றார்கள். பஷரை விட நூறு அவர்களில் மிகைத்திருக்கின்றது. எனவே அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் இல்லை என்று எமது வாதம் அல்ல. நாம் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக எவர்களுடைய நூற்களை எல்லாம் புரட்டி படிக்கின்றோமோ, எவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மார்க்க விடயத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றோமோ, அந்த பெருமக்கள் சொன்ன கருத்து அது இன்று எழுந்திருக்கின்ற புதுமுகங்களினூடாக சொல்லப்பட்டாலும் கேட்கப்பட்டாலும் கருத்து புதிதல்ல. 100 ஆண்டு 200 ஆண்டு பழையதும் அல்ல, பல நூறாண்டு 500 600 700 ஆண்டுகள் முன் சென்ற பிரச்சனை இவை எல்லாம். ஹாஃபிஸ் ரஸீன் ஏன் இந்த பிரச்சனையை சொன்ன, அல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இந்த பிரச்சனையை சொன்ன, சஹாபாக்கள் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷராக மட்டும் காணவில்லை, நூறாகவும் கண்டார்கள். எனவே முடிவு என்னவென்று கேட்டால், நாம் அறிந்த வகையில், நாம் தெரிந்த வகையில், நாம் விசுவாசித்திருக்கின்ற வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் என்பது இல்லை. அவ்வாறு நிழல் இருப்பதாக சொல்லப்படுகின்ற நபிமொழிகளுக்கு நாங்கள் விளக்கங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த விளக்கங்களை நாங்கள் எங்களுடைய பெருமக்கள் சொன்ன அடிப்படையில் உங்களிடம் சமர்ப்பித்தோம். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசித்து அவருடைய மஹப்பத்தை உள்ளம் நிறைய புகுத்துவதற்குரிய மக்களாக என்னையும் உங்களை மாக்குவனாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிழலில்லா நாதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைப்பிலே உங்களுக்கு முன் உரை நிகழ்த்தியவர்கள் அசீசியா அரபு கல்லூரியின் ஆசிரியர் மௌலவி இப்ராஹிம் அசீசி அவர்கள் அந்த உரையிலே நிறைய கருத்துக்களை உங்களுக்கு முன் வைத்தார்கள். இறைவனுடைய அருள்மறையாம் அல் குர்ஆனிலிருந்தும் அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் இமாம்களுடைய தீர்ப்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவாக பேசுவதையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவாக எழுதுவதிலேயே தன்னுடைய காலத்தையே கழித்த தப்லீக் ஜமாத்தினுடைய தலைவர்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஒளிமயமானவர்கள், நிழலில்லாதவர்கள் என்கின்ற விடயங்களையெல்லாம் சொன்னதாக அவர்கள் உங்களுக்கு முன் அதை சமர்ப்பித்தார்கள். குறிப்பாக இஸ்மாயில் தஹ்லவி, ரஷீத் அஹமத் கங்கோஹி, அஷ்ரஃப் அலி தானவி போன்ற வழிகேடர்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒளிமயமானவர்கள், நிழலில்லாதவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் உங்களுக்கு முன் தெரிவித்திருக்கிறார்கள்.